Hello champions, this is your Premila ma'am and இன்னைக்கு நம்மளோட entire physical chemistry இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மெகா ரிவிஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மெகா ரிவிஷனை பத்தி நான் சொல்லியே ஆகணும். இந்த ஒரு மெகா ரிவிஷனை பார்த்தீங்கன்னா உங்களோட அத்தனை பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸும் கிளியர் ஆயிரும். கான்செப்ட் பேஸ் பண்ணதா இருந்தாலும் சரி, கொஸ்டினா இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, ஃபுல்லா தரவா மாசா கிளாஸா நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு செஷன் நீங்க ஃபுல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா இனிமே பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வெளியில சோர்ஸை தேடவே வேண்டிய அவசியம் இருக்காது. பிகாஸ் அத்தனை கண்டென்ட்டையும் சூப்பரா டக்கரா நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய் எவ்ரிவன், ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்காக்கா? நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா? ஹாய் தேவி பிரியா, ஹாய் விஷ்ணுவர்தன், ஹாய் சிம்பிள் வாட்டர் பெயிண்டிங், ஹாய் இந்து, ஹாய் சமீரா, ஜோரோ, ஹாய் எவ்ரிவன், ஹாய் அலிஷா, ஹாய் அனுஷா. வெரி குட் கண்ணா. ஸோ இந்த செஷன் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செஷன். ஸோ உன்னோட அத்தனை ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ண கொஷின்ஸ், கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம இதில் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனை ஃபுல்லாக பார்த்துரு. அண்ட் ரொம்ப முக்கியமாக, ஹாய் விஷ்ணு பிரபு, ரொம்ப முக்கியமாக ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ லைக் தி செஷன், ஷேர் தி செஷன் டு த மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணு. The more you share, the more content will be produced in this channel. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஷேர் பண்ணு. ஓகே, விஷ்ணுவர்தன், நோட்ஸ் தேவைப்படாது. ஹாய் ப்ரௌட் ஆஃப் லயன். ஸோ நான் உங்களுக்கு நோட்ஸ் கம்ப்ளீட்டாக தந்துடுவேன். இந்த பிரிண்டட் நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தந்துடுவேன். யூ கேன் ஜஸ்ட் லுக் இன் டு த சேம். எஸ் விஷ்ணுவர்தன், கமெண்ட்ஸ் பார்த்தேன் கண்ணா. எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன? எப்பவும் போல வார்த்தையை பிரிச்சு பாரு. தெர்மோடைனமிக்ஸ், தெர்மோனா ஹீட் அப்படின்னு அர்த்தம், டைனமிக்ஸ் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பாடிக்குள்ள ஹீட் எப்படி மாறுது? எஸ் இந்து, பிகாஸ் நான் 11th and 12th சேனல்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில சாப்டர்ஸை கொடுக்கறதுக்கான காரணம், தேர் ஆல் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஸோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை தான் நான் அந்த மாதிரி ரீரிவிஷன் உனக்கு கொடுக்குறேன். சரியா? ஹாய் அலிஷா, வெல்கம். எஸ், ஹாய் கீர்த்தனா. ஸோ இப்போ தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன? தெர்மோனா ஹீட்னு அர்த்தம், டைனமிக்ஸ்னா சேஞ்சுன்னு அர்த்தம். ஸோ ஹீட்டில் சேஞ்சுன்னு இருந்துச்சுன்னா, அதாவது உன் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஹீட்டு இதை கூல் ஆச்சுன்னா ஆர் இன்னும் ஹாட் ஆச்சுன்னா அது என்ன இம்பேக்ட் உனக்கு தரும்? அதை நீ மாற்றணும்னா உன்னோட ஹீட் அண்ட் ஒர்க்கை நீ எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். ஹாய் தேவா, ஹலோ கண்ணா. ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன? தெர்மோனா ஹீட்டு, டைனமிக்ஸ்னா சேஞ்ச். அப்போ ஒரு சிஸ்டம்குள்ள அது நீ பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள ஹீட் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ மேம் சிஸ்டம்னு சொல்றீங்களே, சிஸ்டம்னா என்ன? இதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள்ரா. இப்போ நீ இந்த டப்பாவை பார்க்குறேன்னு வச்சுக்கோயேன். இந்த டப்பாவை நான் இப்படி வச்சு அப்சர்வ் பண்றேன், உன்னையும் அப்சர்வ் பண்ண சொல்றேன். அப்போ இந்த டப்பா தான் நம்மளோட சிஸ்டம். எந்த ஒரு விஷயத்தை நீ அப்சர்வ் பண்றியோ அந்த அப்சர்வ் பண்ற விஷயம் தான் நம்மளோட சிஸ்டம். அதை சுத்தி இருக்கிற பாக்கி எல்லா விஷயமும், நீ இப்ப இந்த டப்பாவை அப்சர்வ் பண்றேன்னா இதை சுத்தி நான் இருக்கேன், கேமரா இருக்கு, லைட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதை சுத்தி என்னெல்லாம் இருக்கோ, என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாமே சரௌண்டிங். ஸோ நீ அப்சர்வ் பண்றவன் சிஸ்டம், அவனை சுத்தி இருக்கிறவன் சரௌண்டிங்னா இந்த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்கை சேர்த்து வச்சு பார்த்தேன்னா உனக்கு இந்த என்டையர் யூனிவர்ஸே கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? எஸ். ஓகே, எஸ் கண்ணா, நான் சாப்பிட்டேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ரைட். அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். எந்த மாதிரியான சிஸ்டம்லாம் இருக்கு? டே கண்ணா, இப்ப நீ இதை பார்த்தேனாவே உனக்கு தெரியும், இது ஃபுல்லா ஓட்ட விழுந்து கிடக்குது. சரியா? அப்போ இதுல உன்னோட ஹீட்டு உள்ள போய் வெளியில வர முடியும். உன்னோட ஏதாவது பொருட்களை இந்த மாதிரி ஆப்பிள் பென்சிலோ
இல்ல வேற ஏதாவது பெண்ணையோ கூட உன்னால இந்த மாதிரி உள்ள போட்டுக்க முடியும். கரெக்டா? ரைட்? அப்போ உன்னால இதுக்குள்ள உள்ள ஒரு பொருளை போட்டுக்க முடியும்னா உன்னால மாஸ ஆட் ஆர் மைனஸ் பண்ணிக்க முடியும் இந்த டப்பாக்குள்ள. அட் த சேம் டைம் இது ஓட்டையா இருக்கிறதுனால ஆர் இது வந்து ஒரு சாதாரண பொருளா இருக்கிறதுனால ஹீட் டிரான்ஸ்ஃபரும் நடக்கும். ஸோ எந்த ஒரு இடத்துல மாஸ் டிரான்ஸ்ஃபரும் ஹீட் டிரான்ஸ்ஃபரும் 1 minute. ஓகே, ஸோ எந்த ஒரு இடத்துல உனக்கு மாஸ் டிரான்ஸ்ஃபரும் ஹீட் டிரான்ஸ்ஃபரும் ரெண்டும் அட் அ டைம் நடக்குதோ தென் தட் இஸ் கால்ட் ஆஸ் யோர் ஓப்பன் சிஸ்டம். சரி, இப்போ நீ அடுத்ததா என்ன பண்ற? ஓகே, இவன் தான் ஓப்பனா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்க. சரியா? இது இப்போ நான் மூடி போட்டு வச்சிருக்கேன். ரைட்? இப்போ இந்த பாட்டில் வந்துட்டு ஒரு க்ளோஸ் சிஸ்டம். ஏன்னா நான் இதை மூடி போட்டு வச்சிருக்கேன். இதுக்குள்ள ஏதாச்சும் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா கிடையாது. பட் ஆனா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியுமான்னு கேட்டேன்னா ஆமா, ஏன்னா இது ஒரு சாதாரண பொருள். ஸோ இந்த மாதிரி மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது, ஆனா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும்னா அந்த மாதிரி சிஸ்டம்ஸை தான் நீ க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவ. ஃபைனலா ஒரு ஃபிளாஸ்க் எடுத்துக்கிற. இந்த ஃபிளாஸ்க்ல மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்காது, ஏன்னா மூடி போட்டுட்டேன். ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது, ஏன்னா இன்சுலேட்டட் சர்ஃபேஸ் இருக்கு. இப்படி மாஸ் டிரான்ஸ்ஃபரும் ஹீட் டிரான்ஸ்ஃபரும் நடக்காதுன்னா அதைத்தான் நீ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்ற. ஸோ நமக்கு மூணு விதமான சிஸ்டம் இருக்கு. ஒன்னு ஓப்பன் சிஸ்டம், ரெண்டாவது க்ளோஸ் சிஸ்டம், அண்ட் மூணாவது ஐசோலேட்டட் சிஸ்டம். இந்த சிஸ்டம்ஸை பத்தி நீ தெரிஞ்சு வச்சுக்கலாம். நிறைய இடத்துல இதை நீ யூஸ் பண்ணுவ. அடுத்ததா மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். ரொம்ப டைனியா இருக்கக்கூடிய, உன்னால உன் கண்ணு வழியா பார்க்க முடியாத சிஸ்டம்ஸை மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்னு சொல்லுவேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெர்மோடைனமிக்ஸ்ல இந்த மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் பத்தி எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுனால மைக்ரோஸ்கோபிக்கை நம்ம விட்டுட்டோம். இப்போ நம்ம படிக்கக்கூடிய எல்லா சிஸ்டமுமே மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் தான். அதாவது நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய, அப்சர்வ் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான். ஏன் மேம், ஏன் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் மட்டும் இவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க? ஸோ த ரீசன் இஸ், ஒரு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் தான் உன்னால ஒரு விஷயத்த கண்ணுல பார்க்க முடியுது, கையால தொட முடியுது அப்படின்னா அந்த சிஸ்டமோட டெம்பரேச்சர் சேஞ்ச், ப்ரெஷர் சேஞ்ச், வால்யூம் சேஞ்ச், லென்த், பிரெத், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் எனர்ஜி, இது மாதிரி எல்லா விஷயத்தை பத்தியும் உன்னால படிக்க முடியும், கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? அதனால்தான் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டமை நீ எப்பவுமே கன்சிடர் பண்ணிக்கிற. ஹாய் பாஷினி, வெல்கம் ஆன் போர்ட் கண்ணா. எஸ், நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? விஷ்ணு பிரபு, இன்னைக்கு ஜஸ்ட் கிவ் மீ வெரி மினிமல் ஹார்ஸ், ஜஸ்ட் ஒரு 3-4 ஹார்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். உனக்கு கம்ப்ளீட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை நான் முடிச்சு தரேன். சரியா? ஸோ இன்னைக்கு we will cover the entire physical chemistry. I just need you guys to be in the session throughout, because in the session ஃபுல்லா ரொம்ப குட்டியான செஷனா இருக்க போது. இந்த செஷன்ல நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ஃபுல்லா முடிக்க போறோம். ஆல்ரைட், அடுத்ததா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் என்னென்ன ப்ராப்பர்ட்டியை காமிக்கும்? 2 விதமான ப்ராப்பர்ட்டியை காமிக்கும். ஒன்னு எக்ஸ்டென்சிவ், இன்னொன்னு இன்டென்சிவ். நிறைய விதமா உன்னை இதை குழப்பி வச்சிருப்பான். ஒரே ஒரு விஷயத்த ஞாபகிச்சுக்கோ, மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாருமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காம மாஸ் இண்டிபெண்டா இருக்கிற எல்லாருமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மேம், எக்ஸ்டென்சிவ் சரி, ஓகே, நீங்க சொல்ற மாதிரி மாஸ் டிபெண்டா, அப்போ வால்யூம், லென்த், என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி, இதையெல்லாம் கண்டுபிடிச்சலாம். ஆனா யாரெல்லாம் மாஸ் இண்டிபெண்டா இருப்பாங்க? ரொம்ப 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 சிம்பிள். டெம்பரேச்சர், ப்ரெஷர், இது ரெண்டும் மாஸ் இண்டிபெண்டன்ட். உன்னோட ரிஃப்ராக்டிவ் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, லைட் ரிஃப்ராக்ஷன், அந்த ரிஃப்ராக்டிவ் வேல்யூஸ் இது எல்லாமே இன்டென்சிவ். தென் எந்தெந்த வேல்யூலாம் மோலார், ஸ்பெசிபிக் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே இன்டென்சிவ். சே ஃபார் எக்ஸாம்பிள், மோலார் டென்சிட்டி, மோலார் வால்யூம், ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய 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 விஷயம். யாருக்கெல்லாம் பேருக்கு முன்னாடி மோலார் ஆர் ஸ்பெசிபிக் வருதோ அது எல்லாமே இன்டென்சிவா தான் இருக்கும். ஸோ எக்ஸ்டென்சிவ்னா தே ஆர் மாஸ் டிபெண்டன்ட், இன்டென்சிவ்னா தே ஆர் மாஸ் இண்டிபெண்டன்ட். இன்டென்சிவ்ல யார் யார் வருவா? லைட்டோட வேல்யூஸ் ஆன ரிஃப்ராக்டிவ்
ரிஃப்ளெக்டிவ் அந்த வேல்யூஸ்லாம் வருவாங்க, டெம்பரேச்சர் ப்ரெஷர் வருவாங்க, மோலார்னு ஸ்டார்ட் பண்ற ஆளுங்களும் ஸ்பெசிபிக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற குவான்டிட்டிஸும் உன்னோட இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல வருவாங்க. எஸ், hi to friend. Yes, very good, very good, very good. Alisha, Samira Babu, correct rakana. Right. அடுத்ததா நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். டேக்கண்ணா ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். என்கிட்ட ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த ரியாக்ஷனோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டை மட்டும் நான் பார்த்தேன்னா, ஓகே என்கிட்ட இப்போ ஐஸ் இருக்கு, நான் இதை எடுத்து வெளியில வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தேன்னா அது தண்ணியா மாறி இருக்கும். அப்ப நான் என்னோட ஐஸ் தனியா மாறி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்தேன்னா தட் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்படி இல்லாம என் ஐஸ் எப்படிப்பா லைக் தண்ணியா மாறுது அப்படின்னு உட்கார்ந்து அந்த ப்ராசஸை ஃபுல்லா கவனிச்சேன்னா அதுதான் பாத் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ மட்டும் தான் நீ அதுல கன்சிடர் பண்ணிப்ப. பாத் ஃபங்க்ஷன்னா த்ரூ அவுட் த ப்ராசஸ் அது எப்படி ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது அப்படிங்கிற என்டையர் ப்ராசஸை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, எஸ் இந்த கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பட் பரவாயில்ல, ஐ வில் மேனேஜ். ஓகே, ஸோ கவலைப்படாத கண்ணா. ஹாய் ஜஸ்வந்த், வெல்கம் ஆன் போர்ட். நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நீட்டு தான், சரியா? ஸோ பரவாயில்ல, ஜஸ்ட் லீவ் இட் அசைட். எங்கேயாச்சும் உனக்கு கான்செப்ட் புரியலைன்னா என்கிட்ட கேளு, சரியா? இன்னைக்கு கொஞ்சம் டவுனா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் எங்கேயாச்சும் உனக்கு ஏதாச்சும் கான்செப்ட் புரியலைன்னா கேளு, ஐ வில் ரிப்பீட் இட் அகெயின். ஆல்ரைட், ஓகே. ஹாய் கீர்த்தி, வெல்கம் ஆன் போர்ட். ஸோ இப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூவை மட்டும் பார்த்தா ஸ்டேட் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர் இனிஷியலா ஒரு 50 இருந்துச்சு, இப்போ ஒரு 40 இருந்துச்சு. ப்ரெஷர் 0.5 ATM இருந்து 1 ATM மாறி இருக்கு. வால்யூம் 0.5 லிட்டர்ல இருந்து 1 லிட்டரா மாறி இருக்கு. இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இது எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்ப மேம் பாத் ஃபங்க்ஷன்னா யாரெல்லாம் வருவா மேம்? ரெண்டு பேர் தான் கண்ணா, ஹீட்டும் ஒர்க்கும் மட்டும்தான் பாத் ஃபங்க்ஷன். ஓகேவா? எஸ். அடுத்ததா தெர்மோடைனமிக் ப்ராசஸை பத்தி பார்க்க போறோம். நமக்கு டோட்டலா 4 தெர்மோடைனமிக் ப்ராசஸ் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில கீவேர்ட்ஸ். ஐசோ அப்படின்னா சேம்னு அர்த்தம். எஸ், ஐசோ அப்படின்னா சேம்னு அர்த்தம். தெர்மல் அப்படின்னா ஹீட்டுன்னு அர்த்தம். பார் அப்படின்னா ப்ரெஷர்னு அர்த்தம். கோரிக் அப்படின்னா வால்யூம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ ஐசோ தெர்மல்னா என்ன அர்த்தம்? அங்க என்ன நடக்கும்? ஐசோனா சேம், தெர்மல்னா டெம்பரேச்சர். அப்போ உன்னோட ப்ராசஸ் சேம் டெம்பரேச்சர்ல நடந்துட்டு இருக்குதா, that is called as isothermal. ஐசோதெர்மலோட கிராஃப் இந்த மாதிரி ஒரு கர்வ் ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஐசோபாரிக் ப்ராசஸ்க்கு போறோம். ஐசோபாரிக் ப்ராசஸ்ல ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும். அதனாலதான் உன்னோட ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கிராஃப் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் கோடா இருக்கு. சரியா? இங்க உன்னோட ப்ரெஷர் வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கு, பட் வால்யூம் மாறுதா? ஆமா, வால்யூம் மாறிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக்னா வால்யூம் கான்ஸ்டன்ட். நீ வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சுக்கிற, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டுமே வச்சுக்கிற. பட் ஆனா ப்ரெஷர் மாறுதான்னு கேட்டேன்னா ஆமா, ப்ரெஷர் 1 2 3 4 5 மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஐசோகோரிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் ஃபைனலா அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸ்னா என்ன? அந்த ஹீட் சிஸ்டம்ல அந்த ஒரு சிஸ்டம்ல கான்ஸ்டன்டான ஒரு ஹீட் எனர்ஜி இருந்துகிட்டே இருந்துச்சா அதைத்தான் அடியாபேட்டிக்னு சொல்லுவேன். அடியாபேட்டிக்ல நிறைய பேர் பண்ற தப்பு, இங்க ஹீட் Q is only equal to 0, டெல்டா T equal to 0லாம் உங்களால சொல்ல முடியாது. there might be change in temperature, கொஞ்சம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கண்டிப்பா அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல இருக்கும். பட் அதுக்கு டெம்பரேச்சரே மாறாதுப்பா அப்படின்னு நீ சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஐசோதெர்மலுக்கும் அடியாபேட்டிக்குமான ஒரு கிராஃப் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது, ஐசோதெர்மலோட கிராஃப் கொஞ்சம் இப்படி மேலா அப்படி வந்திருக்கும், அடியாபேட்டிக்கோட அதை விட கொஞ்சம் கீழே அப்படி வந்திருக்கும். சரியா? ரைட். ஸோ ஐசோதெர்மல்னா கிராஃப் கொஞ்சம் மேல கர்வ் வந்திருக்கும், அடியாபேட்டிக்னா கிராஃபோட கர்வ் இந்த மாதிரி வந்திருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? ஓகே ஜேகே, எல்லா சாப்டர்ஸையும் நான் கவர் பண்ணுவேன். This session is going to be very short kana, but ஆனா இந்த செஷன்ல நீ என்டையர் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை சூப்பரா கவர் பண்ண போற. எல்லா கான்செப்ட்ஸையும் நான் கவர் பண்ணி தந்துருவேன். சரியா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட் சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ்னா என்ன? என்னோட ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது.
திருப்பி ப்ராடக்ட் ரியாக்டண்டா மாறுது. இது உன்னோட லைஃப்ல ஒரு சில இடத்துல நீ கவனிச்சிருப்ப. எஸ்பெஷலி பொண்ணுங்க இந்த விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. நமக்குன்னே சொல்லி ஒரு பெஸ்டி இருப்பா. அவ கடைக்கு ட்ரெஸ் வாங்க போனான்னு வச்சுக்கோயேன், ஒரு 2 ட்ரெஸ் இருக்கும். மாத்தி 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 அதை போட்டு இது வாங்கலாமா அது வாங்கலாமா அது வாங்கலாமா இது வாங்கலாம்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிருப்பா. ரைட்? அதே கான்செப்ட் தான் இங்க சைக்கிளிக்லயும் நடக்கும். ஸோ உன்னோட ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும். திருப்பி ப்ராடக்ட் வேணாம்னு சொல்லி ரியாக்டன்டா மாறும். திருப்பி ரியாக்டன்ட் ஐயோ வேணாம்னு சொல்லிட்டு ப்ராடக்டா மாறும். இப்படி ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாற, ப்ராடக்ட் ரியாக்டன்டா மாற, ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாற ஒரே காமெடியா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கண்டினியூஸா உனக்கு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? எஸ் எஸ் எஸ். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க நீ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உன்னோட டெல்டா யூவும் டெல்டா ஹெச்சும் எப்பவுமே சைக்கிளிக் ப்ராசஸ்ல ஜீரோவா இருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். டெல்டா யூ, டெல்டா ஹெச், டெல்டா ஜி எல்லாமே everything will be equal to 0 in case of cyclic process. Remember this, remember this. Okay, அடுத்ததா நம்ம reversible processக்கு போறோம். reversible processனா என்ன? இங்கேயும் ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறலாம், ப்ராடக்ட் ரியாக்டன்டா மாறலாம். பட் வேணும்னா மட்டும்தான் ரியாக்டன்ட் ப்ராடக்டாவோ ப்ராடக்ட் ரியாக்டன்டாவோ மாறும். நம்ம சொன்னதும் நம்ம சைக்கிளிக் ப்ராசஸ்ல பார்த்த மாதிரி டக்குன்னுலாம் அவன் இஷ்டத்துக்கு மாற முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? இல்ல அலிஷா சொன்னது கரெக்ட். எல்லா பொண்ணுங்களும் அது மாதிரி இருப்பாங்க, ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க அப்படின்லாம் இல்ல. இப்ப என்னையே எடுத்துக்கிட்டேன்னா, நான்லாம் இந்த 2 minutes 3 minutes நூடுல்ஸ் மாதிரி டக்குன்னு போய் ரெடி ஆயிட்டு வந்துருவேன். அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்குற பொண்ணுங்களும் இருக்காங்க, பசங்களும் இருக்காங்க. ஓகேவா? சோ எஸ் எஸ் எஸ், ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஓகே, எஸ் கண்ணா. சோ அடுத்ததா irreversible process. இந்த ப்ராசஸ்ல ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும், ஆனா ப்ராடக்ட் ரியாக்டன்டா மாறாது. ஓகேவா? ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும், ப்ராடக்ட் ரியாக்டன்டா மாறாது. இப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் irreversible process. ரைட்? அடுத்ததா நீ வந்துட்டு எப்படியெல்லாம் இந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போற. டே கண்ணா, ஆல்வேஸ் ரிமெம்பர் உன்னோட 1 minute. டே கண்ணா, ஒரே நிமிஷம். யார் இது கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க? ஓகே, இப்போ நம்மளோட எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் எந்தெந்த வகையில எல்லாம் நடக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்வேஸ் ரிமெம்பர் தான் கண்ணா, என்னோட ஒரு பாடியில இருந்து கண்டிப்பா 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா பாட்டு இருக்கு சோரோ. ஓகே, எஸ். சோ இன்ஸ்டா ஐடி யாரோடது? ஜஷ்வந்த், யாரோட இன்ஸ்டா ஐடி கேக்குறீங்க? ஹாய் எவஞ்சலின், ஹாய் கண்ணா. சாரி, ஒரு ஃப்ளோல போறதுனால நான் கவனிக்கல உங்க மெசேஜஸ். சோ எஸ், கமிங் பேக் டு தி கான்செப்ட். ரைட்? சோ இப்போ உன்னோட ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு எப்படி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்? ஒன்னு ஹீட் வழியா நடக்கலாம், இல்லைன்னா ஒர்க் பண்றது வழியா நடக்கலாம். தேர் ஆர் ஒன்லி 2 modes of energy exchange. ஒன்னு நீ அந்த பாடிக்கு ஹீட் கொடுக்கறதுனாலயோ அதுல இருந்து ஹீட் எடுக்கிறதுனாலயோ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இல்ல அந்த ஒரு பாடி சும்மா கிடக்கிற இந்த பாடியை பிடிச்சினா இப்படி தலோன்னு தள்ளினாலோ, இல்ல இப்படி அதை வச்சு ஒரு வேலை வாங்கினாலோ தென் அப்ப மட்டும்தான் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? ரைட். ஓகே, தென் ஹீட்டை பத்தி பேசணும்னா there are 2 modes. ஒன்னு நீ அந்த சிஸ்டம்க்கு ஹீட்டை கொடுக்கற. If the heat is absorbed by the system, then obviously it is positive. If in case the system is giving you heat, and the system உனக்கு ஹீட்டை கொடுக்குதுன்னா that is negative heat. Say for example, இனிஷியலா வந்துட்டு நீங்களே கவனிச்சிருப்பீங்க, இந்த விறகு அடுப்புலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. விறகு அடுப்புக்கு ஹீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? என்னடா பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஏதாவது இந்த வைக்கோலோ இல்ல அந்த கோகனட் நாறு மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு
பத்த வச்சுட்டு அதை வைப்பாங்க. கரெக்டா? வைப்பாங்க. which means you are giving heat to the system. அந்த அடுப்புக்கு நீ ஹீட்டை கொடுக்கற. சரியா? ஆஃப்டர் தட் என்ன ஆகும்? அந்த சிஸ்டம் ஹீட்டட் அப் ஆனதுக்கு அப்புறமா அந்த அடுப்புல இருந்து உனக்கு தன்னைத்தானே ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹீட் இஸ் பீன் ப்ரொடியூஸ் பை த சிஸ்டம். அண்ட் சோ நீ ஹீட்டை கொடுத்தேனா, ஒரு பாடிக்கு ஹீட்டை கொடுத்தேனா அது ஒரு பாசிட்டிவ் ஹீட். பாசிட்டிவ் Q is greater than 0. இல்ல சிஸ்டம் தான் உனக்கு ஹீட் கொடுக்குதுன்னா that is நெகட்டிவ். ஏன்னா சிஸ்டமோட எனர்ஜி குறைஞ்சிட்டே வருது. தென் இதே மாதிரி தாங்க உன்னோட சிஸ்டம்க்கு நீ ஒரு வேலையை பார்த்து கொடுத்தேனா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. இதுல அண்ணனுக்காக தம்பி ஒரு வேலையை பார்த்து தந்தான்னா, தம்பி பீயிங் தி சிஸ்டம், அண்ணனுக்காக தம்பி பீயிங் தி சிஸ்டம், அண்ணனுக்காக இந்த தம்பி சிஸ்டம் ஒரு வேலையை பார்த்து தந்தானா தட் இஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம். இங்க தம்பி தான் எஃபோர்ட் போடுறான், அதனால அவனோட எனர்ஜி குறையுது. இதுவே தம்பிக்காக அண்ணன் ஒரு வேலையை பார்த்து விட்டான்னா, ஓகேவா, பாவம் தம்பி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் சிஸ்டம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நீ அதுக்காக ஒரு வேலையை பார்த்து விட்டேனா தட் இஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அண்ட் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். உன்னோட கொஸ்டின்ல இந்த மாதிரி தாண்டா இருக்கும், நோட் பண்ணிக்கோ. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னு கொடுத்தானா தட் இஸ் பாசிட்டிவ் ஒர்க். ஒர்க் டன் பை த சிஸ்டம்னு கொடுத்தானா தட் இஸ் நெகட்டிவ் ஒர்க். புரிஞ்சிச்சுங்களா? Got it? Any doubts? இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? No doubts? Okay, done. அடுத்ததா இன்டர்னல் எனர்ஜியை பத்தி பார்க்க போறோம். டே கண்ணா, எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்? எல்லாரோட உடம்புலையும் ஒரு எனர்ஜி இருக்கு. நீ இந்த இரும்பு சுற்று அந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தேன்னா திடீர்னு அந்த ஹீரோயின் பயங்கரமா ஒரு பாக்ஸராலாம் மாறுவா. கரெக்டா? அதே மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஒரு விதமான எனர்ஜி இருக்கு. ஏன் உனக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு, எனக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்குள்ளயும் ஒரு எனர்ஜி இருக்கு. அப்படி நம்ம கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குன்னா அதே மாதிரி சிஸ்டமுக்குள்ளயும் நிறைய விதமான எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை தான் நீ இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்ற. இந்த இன்டர்னல் எனர்ஜி நிறைய விதத்துல இருக்கலாம். லைக் ரொட்டேஷனல் எனர்ஜியா இருக்கலாம், ஹீட் எனர்ஜியா இருக்கலாம், ஒர்க் எனர்ஜியா இருக்கலாம், கைனட்டிக் எனர்ஜியா இருக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கலாம், வைப்ரேஷனல் எனர்ஜியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அதோட மொத்த சம்மேஷன் தான் உன்னோட இன்டர்னல் எனர்ஜி. டேக்கனா உன்னால எல்லா இன்டர்னல் எனர்ஜியும், சரியா, இப்போ ஒரு பாடி இருக்குன்னா 100% ஆஃப் இட்ஸ் இன்டர்னல் எனர்ஜி என்னன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. எப்படி உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் உனக்கு தெரியாம இருக்கோ அதே மாதிரி ஒரு சிஸ்டமோட 100% இன்டர்னல் எனர்ஜி என்னங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனா நீ என்ன பண்ணலாம், உன்னோட சிஸ்டமோட internal energy either by transferring heat or by doing some work or by transferring some matter நீ சேஞ்ச் பண்ணலாம். 100% உன்னால internal energy கண்டுபிடிக்க முடியலனாலும் ஒரு 90-80% நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்க. அந்த 90-80% வேல்யூவை நீ கூட்டணும் குறைக்கணும்லாம் நினைச்சேன்னா உனக்கு 3 வழிதான் இருக்கு. ஒன்னு ஹீட்டை சேஞ்ச் பண்ணு, இல்ல ஒர்க்க வேலையை பாரு, இல்ல 3வது மேட்டரை ஆட் பண்ணு. This is how things happen. Okay? Okay, Sudarshan, this is not Vedantu NEET Tamil, this is Premila ma'am chemistry. Yes, Kana, இப்போ இந்த சேனல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. Anyways, coming back to the concept. இப்போ நம்ம first law of thermodynamics பத்தி பார்க்க போறோம். இந்த first law of thermodynamics அப்படிங்கிறது உன்னோட law of conservation of energy பொறுத்த ஒரு கான்செப்ட். டே கண்ணா, law of conservation of energy னா என்னன்னு டக்குன்னு சொல்லி பார்ப்போம். Let me know. Zoro, Alisha, Sudarshan, Samira, Indu, Bashini, law of conservation of energy na என்ன சொல்லு பாப்போம். Yes. சொல்லுங்க. டேக்கனா சொல்லு. Very good.
Energy can neither be created nor be destroyed but can be transferred from one form to another. எனர்ஜி உன்னால உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனா ஒரு பாட்டுல இருந்து இன்னொரு பாட்டுக்கு டக் 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 கன்வெர்ட் பண்ண முடியும். That is called as law of conservation of energy. இதத்தான் நம்ம தலைவர் first law of thermodynamics அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை இன்னும் கிளியரா சொல்றதுக்காக நம்ம தலைவர் என்ன பண்ணிக்கிறாரு, நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூக்கான மேத்தமேட்டிக்கல் குவாலிட்டிங்கிறது Q plus W அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? So delta U is equal to Q plus W. Delta U is equal to Q plus W. ஆல்ரெடி உனக்கு தெரியும் ஒர்க்குக்கான ஃபார்முலா என்னன்னு. Work is none other than P delta V. அதை அப்படியே இங்க தூக்கி போட்டேனா, yes, அதை அப்படியே இங்க தூக்கி போட்டேனா, your delta U will be Q minus P delta V. ஓகேவா? Yes. Very good. Super, super, super டாக்கனா. Then இப்போ ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்மளோட சிஸ்டம் ஐசோதர்மலா இருக்குன்னு வச்சுக்கோயேன், அதாவது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஆப்வியஸ்லி உன்னோட ஒர்க் டன் கான்ஸ்டன்ட் ஆயிரும், 0 ஆயிரும். காரணம், your external pressure will be equal to 0. Whenever your temperature is constant, your external pressure will be equal to 0. அதனால ஒர்க் டன் 0 ஆனதுனால experimentally delta U and Q 0 ஆயிரும். நெக்ஸ்ட், என்னோட சிஸ்டம்ல சாலிடும் லிக்விடும் தான் இருக்கு. போச்சு போ, என்னால வால்யூமை பத்தி பேச முடியாதா? திருப்பி உன்னோட ஒர்க் டன் 0 ஆயிரும். டெல்டா U is equal to Q அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் கிடைச்சிடும். சரிப்பா, இதைத்தான் இப்படி சொல்லிட்டான். நம்ம அடியாபேட்டிக் ப்ராசஸையாவது பார்ப்போமேன்னு சொல்லி பார்த்தா, அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல தான் ஹீட் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டானே. அப்ப ஹீட் சேஞ்ச் 0 ஆயிடுச்சுன்னா டெல்டா யூவும் கண்டிப்பா டபிள்யூவா தான் இருக்கும், ஒர்க் டனா மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ, நோட் பண்ணி வச்சுக்கோ. என்ன சொன்னீங்க சமீரா? Total energy of an isolated system remains constant. That is good. But energy உன்னால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது சமீரா. Yes, 40K family. Yes, yes Zoro. கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, எல்லாமே பட்டு இந்த சேனல் ஒரு வழியா 40Kக்கு வந்திருக்கு. நேத்திக்கு தான் நடந்துச்சு. ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Yes, coming back to the concept, நம்ம significance of delta U ஓட significance பத்தி பார்க்க போறோம். டேக்கனா ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட டெல்டா U அப்படிங்கிற வேல்யூ உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னால ஒரு பாடி எவ்வளவு ஹீட்டை அப்சார்ப் பண்ணிருக்குது, எவ்வளவு ஹீட்டை எவால்வ் பண்ணியிருக்குது, உன்னோட பாடி வந்துட்டு எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்ளிகேஷன் வைஸ் இதை நீ வந்துட்டு பாம் கேலோரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவ. ஓகேவா? Yes, yes, yes. Okay. Next, enthalpy பத்தி பேச போறோம். டேய், enthalpyனா என்ன? enthalpyனா என்ன? enthalpyனாலும் ஹீட்னு தான் அர்த்தம். மேம், enthalpyனாலும் ஹீட்னு சொல்றீங்க, அப்போ Qனாலும் ஹீட்னு சொல்றீங்க, ரெண்டும் ஒண்ணுதானே, எதுக்கு வேற வேற பேரை வச்சு எங்களை குழப்புறீங்க அப்படின்னு கேட்டேன்னா, டேக்கனா ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, யார் என்தால்பி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ உன்னோட ரியாக்ஷன்ல இனிஷியலி அண்ட் ஃபைனலி உன்னோட ஹீட் வேல்யூ எப்படி இருந்துச்சு, அந்த சேஞ்ச் என்னங்கிறது மட்டும்தான் பார்ப்பான். ஆனா Q ஹீட் அப்படிங்கிறவன் இட் இஸ் அ பார்ட் ஃபங்க்ஷன். உன்னோட ரியாக்ஷன் ஃபுல்லா எப்படி உன்னோட ஹீட்டு ஏறி இருக்கு இறங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எஸ் எஸ், என்தால்பினா வேற, ஹீட்னா வேற, ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். Okay, enthalpy it is a state function of heat. Q is nothing but the part function of heat. Okay வா? ரெண்டும் வேற வேற, ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி புரிஞ்சுக்கோ. ரைட்? டேய், டெல்டா ஜேவா, டெல்டா ஹெச் டா கண்ணா, டெல்டா ஹெச். ஹாய் பிரியதர்ஷினி, வெல்கம் வெல்கம். Believer, this session is a very very short session, but trust me, இந்த செஷன்ல நீ 8 physical chemistry chapters, in fact அத்தனை physical chemistry chapters பார்க்க போறேன். ஓகே? எஸ், என்ன பண்றது ஜோரோ, நம்மளோட யாரு சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி, ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான்னு சொல்ற மாதிரி அவன் சொல்றான், நம்ம படிக்கிறோம், அவ்வளவுதான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் NTA. அவன் சொல்றான், நம்ம படிக்கிறோம். ஓகே? எஸ் 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 கண்ணா,
எல்லா சாப்டரும் முடிச்சிருவேன், நீ என் கூட மட்டும் இருந்தா போதும், ஃபார் ஷுர் அத்தனை சாப்டர்ஸையும் இந்த ஒரு செஷன்ல முடிச்சு தந்துருவேன். ஓகேவா? எஸ் 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 ஓகே கண்ணா. சோ இப்ப அடுத்ததா நம்ம ஈவனுக்கான ஃபார்முலாவை பார்க்க போறோம். சோ என்தால்பி இஸ் ஈக்குவல் டு U பிளஸ் P டெல்டா V. இங்க Uங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, P டெல்டா V, P பிரஷர், டெல்டா V சேஞ்ச் இன் வால்யூம். சரியா? ஓகே. அண்ட் ஒரு சில இடத்துல இஃப் இன் கேஸ் உன்னோட டெம்பரேச்சரும் பிரஷரும் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உன்னோட என்தால்பியும் ஹீட்டுக்கும் ஒன்னு அப்படின்னு சொல்லுவேன். ஹாய் ஐஸ்வர்யா. சோ என்தால்பியும் ஹீட் சேஞ்சும் ஒண்ணுன்னு சொல்லுவேன். இதுவே கேசியஸ் ரியாக்ஷனா இருந்துச்சுன்னா in that case நீ பிரஷருக்கு பதிலா பிரஷர் அண்ட் வால்யூம்க்கு பதிலா டெல்டா என்ஜி ஆர்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவ. பிகாஸ் யூ நோ PV is equal to INRT in case of ideal gas equation. புரிஞ்சுச்சுங்களா? பிலீவர் ஆல்ரெடி நம்ம ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்கான மெகா ரிவிஷன் முடிச்சிட்டோம் கண்ணா. So please check the channel. ஓகே டே கண்ணா, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்காடா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளு பாப்போம். கட நம்ம முடிக்கிறோம், தெரிக்க வைக்கிறோம், மாஸ் காட்டுறோம். சோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்ப வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியர்? ஆல் கிளியர்? சூப்பர் டாக்கண்ணா. இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட டெல்டா என்ஜிய பேஸ் பண்ணி, ஓகேவா? டெல்டா என்ஜிய பேஸ் பண்ணி நம்மளோட என்தால்பிக்கும் இன்டர்னல் எனர்ஜிக்குமான வேல்யூவை பார்க்க போறோம். இப்போ டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோயே. அப்போ உன்னோட ஃபார்முலா என்னவாகும்? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபார்முலா, சரியா? டெல்டா யூ plus delta NGRT. இப்போ இந்த delta NG 0 ஆயிருச்சுனா then obviously your delta H will be equal to delta U. ஓகேவா? உன்னோட delta NGRT ஃபுல்லா 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இதுவே உன்னோட delta NG if it is greater than 0 then obviously delta H is equal to delta U plus ஏதோ ஒரு வேல்யூ வரும். அதனால டெல்டா ஹெச் விட உன்னோட டெல்டா யூ வந்துட்டு மாத்தி எழுதிட்டேனோ, டெல்டா ஹெச் வந்துட்டு டெல்டா யூ விட அதிகமா இருக்கும். பிகாஸ் டெல்டா யூ கூட ஒரு வேல்யூ ஆட் பண்ணாதான் உனக்கு டெல்டா ஹெச் கிடைக்குது. கரெக்டா? அப்போ டெல்டா ஹெச் இஸ் செட் டு பி கிரேட்டர். இல்ல மேம், நான் எடுத்திருக்கிற டெல்டா என்ஜி ஒரு கஞ்ச பையன், அவன் ரொம்ப கம்மியான வேல்யூல தான் இருக்கான், 0 விட கம்மியா இருக்கான் அப்படின்னு நினைச்சேன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் delta H is equal to delta U மைனஸ்ல போயிரும். அதனால மைனஸ் டெல்டா NGRT. இப்போ டெல்டா யூல இருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணேனாதான் உனக்கு டெல்டா H கிடைக்கும்னு சொல்லுவோம். டெல்டா H is smaller than delta U அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சுங்களா? got it? கண்டிப்பா முகமது, கண்டிப்பா. Sudarshan, thank you so much Kanna. Our channel got 40k because of your efforts and hard work only. All the proud goes to you ma'am. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணா. பட் நான் மட்டும் இதுக்கு பொறுப்பு இல்ல, நீங்களும் பொறுப்பு தான். because you guys were consistent, you guys were learning with me. That is why we have reached 40k. Okay, hi everyone and thank you everyone. So yes, இந்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சுச்சா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இது பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चन ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கான். சோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? இஸ் இட் கிளியர்? மினிமம் குவிஸ் எத்தனை கேட்பாங்க மேம்? क्वेश्चन எத்தனை கேட்பாங்கன்னு கேக்குறீங்களா? ஆர் குவிஸா? டேக்கனா I'll let you know. இத ஃபர்ஸ்ட் கான்செப்ட முடிச்சிட்டு then क्वेश्चनக்கு போறதுக்கு முன்னாடி I'll discuss about it. Okay? Yes, சூப்பர் டக்கனா. அடுத்ததா நம்ம என்ட்ரோபிய பத்தி பேச போறோம். டேக்கண்ணா, என்ட்ரோபிய பத்தி பேசணும்னா நம்ம சாலிட், லிக்விட், கேஸ் இவங்க 3 பேரையும் இன்வைட் பண்ணாம பேச முடியாது. சோ நான் என்ன பண்றேன், சாலிட் எடுத்துட்டு வந்துட்டேன். சிமிலர்லி பக்கத்துலயே கொஞ்சம் லிக்விட வச்சிருக்கேன். மூணாவதா கேஸ வச்சிருக்கேன். நம்ம தலைவன் கேஸ் எப்பவுமே ஃப்ரீயா ஹாயா இருப்பான். பட் ஆனா இதுவே சாலிட பார்த்தேன்னா ரொம்ப ரிஜிடா இருப்பான். சரியா? இப்போ உன்னோட ஆட்டம்ஸ்லாம் இப்படி ரொம்ப பக்கமா நெருங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்?
இப்போ இதுதான் என்னோட ஆட்டம்னு வச்சுக்கோ. இதெல்லாம் ரொம்ப நெருங்கி நெருங்கி இருக்கு. என் கையில உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்லலாம்? சரி, சும்மா இந்த டயக்ராமே பார்த்துக்கோ. இங்க உன்னோட ஆட்டம்ஸ் ரொம்ப பக்கம் பக்கமா இருக்கிறதுனால அவங்கனால மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு ரேண்டம்னஸ் இல்லை. ஏன்னா ரேண்டம்னஸ்னா என்ன அர்த்தம்? கச்சாம்புச்சான்னு கண்ட மேனிக்கு அவன் மூவ் பண்ணணும். கரெக்டா? கரெக்டா? எஸ், இவனுக்கு ரேண்டம்னஸ் இல்ல. ரேண்டம்னஸ் இல்லாததுனால சாலிடோட என்ட்ரோபி இஸ் வெரி மினிமம். எஸ்பெஷலி கிறிஸ்டலின் சாலிடோட என்ட்ரோபி இஸ் நியர்லி ஈக்குவல் டு 0. இதுவே நீ வந்துட்டு லிக்விட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் இருக்கிற மாதிரி தண்ணி நீ இப்படி ஷேக் பண்ணேன்னா உனக்கு சத்தம் கேக்குதா? எஸ், தண்ணியோட சத்தம் கேக்குது இல்லையா? சோ இந்த தண்ணியோட மாலிகுல்ஸ் மூவ் ஆகுது, அதைத்தான் நீ சத்தத்துல கேட்க முடியுது. சோ தண்ணியோட மாலிகுல்ஸ் மூவ் ஆகுறதுக்கான காரணம் என்ன? பிகாஸ் அவங்களோட மாலிகுல்ஸ் எல்லாம், லிக்விடோட மாலிகுல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இருக்காங்க. சோ இப்படி கொஞ்சம் கேப் விட்டு இருந்து அந்த மாலிகுல்ஸ்னால மூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தென் அவங்களுக்கு கொஞ்சம் ரேண்டம்னஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ எஸ், லிக்விட் என்ட்ரோபி இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு இருக்கு. ஃபைனலா நம்மளோட கேஸ், நம்ம கேஸ் தான் அப்படின்னு ஜாலியா ஓடிட்டு இருக்கான் இல்லையா? சோ எஸ், கேஸுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான ரேண்டம்னஸ் இருக்கு. பிகாஸ் அவன் எங்கும் இருப்பான், எங்க வேணா இருப்பான், எப்படி வேணா இருப்பான். ஓகேவா? ஃப்ரீயா கச்சா புச்சான்னு மூவ் பண்ணுவான். அப்படி மூவ் பண்றதுனால கேஸுக்கு தான் அதிகமான என்ட்ரோபி இருக்கு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், என்ட்ரோபினா என்ன? உன்னோட ஆட்டம் எவ்வளோ ஃப்ரீயா மூவ் பண்ண முடியுமோ, உன்னோட ஆட்டம் எவ்வளோ நல்லா ஃப்ரீயா ஈஸியா மூவ் பண்ண முடியுதோ, that is called as randomness. Disorder or randomness is called as entropy. இப்போ இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் இது மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்குமா இருக்காதா? அப்சல்யூட்லி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். அதனால இது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு ஐசோதர்மல் ரிவர்சபிள் ப்ராசஸ்ல உன்னோட என்ட்ரோபியோட வேல்யூவை பர்ஃபெக்டா உன்னால கண்டுபிடிக்க முடியும். சரி மேம், எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. கேஸுக்கு தான் என்ட்ரோபி அதிகம், அவன் தான் கஜாம்புஜான் ஃப்ரீயா சுத்துவான்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. ஹாய் ஆதித்யா, வெல்கம் ஆன் போர்ட். சாரி கண்ணா, இப்பதான் மெசேஜ் பார்த்தேன். வெல்கம். எஸ், ஐ டூ ரிமெம்பர். ஸோ எஸ், என்ட்ரோபி சேஞ்சை பொறுத்து 3 கான்செப்டை நம்ம படிக்க போறோம். என்ட்ரோபி ஃபியூஷன்னா என்ன? என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன்னா என்ன? டேக்கண்ணா, பொதுவா ஒரு சாலிட்டை நீ வந்து உருக்குறன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெட்டல் இருக்கு, ஒரு இரும்பு கம்பி இருக்கு, அதை நீ உருக்குறேன்னா அதை தான் ஃபியூஸ் பண்ற அப்படின்னு அர்த்தம். வீட்டுல கூட ஃபியூஸ் வயர் இருக்குடா, ஃபியூஸ் வயர் கட் ஆச்சுன்னா ஹை வோல்டேஜ் வந்திருக்கும், அதனால அது உருகி இருக்கும் அப்படின்லாம் நீ கேள்விப்பட்ட. கரெக்டா? ஸோ ஃபியூஷன் அப்படின்னா ஒரு சாலிட் லிக்விடா மாறுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு சாலிட் லிக்விடா மாறுறச்சே அப்போ அந்த டைம் உன்னோட என்தால்பி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன். இதுவே என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷனா ரொம்ப ஈஸி. உன்னோட லிக்விட் கேஸா மாறும்போ அந்த ப்ராசஸ் தான் நீ வேப்பர் அப்படின்னு சொல்லுவ, ஆர் வேப்பரைசேஷன் சொல்லுவ. அந்த டைம் என்ட்ரோபி என்னவா இருக்குன்னு பார்த்தேன்னா தட் இஸ் என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன். இல்ல, என்னோட சாலிட் லிக்விடால மாறல, டைரக்டா கேஸா மாறிடுச்சு. எக்ஸாம்பிள், உன்னோட கற்பூரம், வீட்டுல இருக்கக்கூடிய கேம்பர் கற்பூரம், அதை எடுத்து வெளியில வச்சேன்னா ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தேன்னா எங்கடா போனா, கிணத்துக்கு காணமேன்னு சொன்ன மாதிரி கேம்பரை காணமேடான்னு சொல்லி நீ தேடுவ. அதற்கான காரணம் என்ன? பிகாஸ் அந்த சாலிட வெளியில வச்சதுனால அது கம்ப்ளீட்டா கேஸா மாறிடும். ஸோ இப்படி டைரக்டா சாலிட் கேஸா மாறிச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சப்ளிமேஷன். புரிஞ்சுச்சுங்களா? சுதர்ஷன், கவலைப்படாத கண்ணா. ஹேமச்சந்திரா, கமிங் அப் கண்ணா, டோன்ட் யூ வரி. ஓகே, டோன்ட் யூ வரி. எஸ், ஸோ சுதர்ஷன், ஆல் யூ கேன் டூ இஸ், நான் ஈஸியான கான்செப்ட், ஈஸியான ட்ரிக்ஸ் உனக்கு சொல்லித்தரேன். உனக்கு ஃபார்முலா தெரியலைனாலும் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி மார்க் வாங்கி, சரியா? எஸ் சமீரா, டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க பார்ப்போம். ஸோ இப்போ என்ட்ரோபிக்கான ஃபார்முலா என்ன மேம்? ஃபியூஷனுங்கிறீங்க, வேப்பரைசேஷனுங்கிறீங்க, சப்ளிமேஷன்லாம் சொல்றீங்க, ஆனா என்ட்ரோபிக்கான எக்ஸாக்ட் ஃபார்முலா என்ன? ஒரே ஒரு ஃபார்முலா தான், which is heat by temperature. இங்க நீ ஹீட்டுக்கு கியூவும் எடுத்துக்கலாம், இல்ல என்தால்பியும் எடுத்துக்கலாம். உன்னோட கொஸ்டின்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ இந்த ஃபார்முலாவை மாத்திக்கிற. இதுவே இது ஒரு ஐசோதர்மல் ரிவர்சபிள் ப்ராசஸா இருந்துச்சுன்னா
அப்ப மட்டும் நீ உன்னோட என்ட்ரோபிக்கு 2.303 nr log of v2 by v1 or p1 by p2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க. சரியா? எஸ் 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 ஹேமச்சந்திரா, ஈக்லிபிரியம் சாப்டர் coming up right away. பட் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை சொல்லுங்க. லெட் மீ நோ தி ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டக்குன்னு சட்டுன்னு மாசா கிளாஸா டக்கரா சூப்பரா சொல்லுங்க பாப்போம். ஹாய் அலிஷா, வெல்கம் பேக். சொல்லுங்க guys, everyone, I want every one of you to answer. என்னதான் நடக்குதுங்க? யாரையும் காணமேடா. answer it out ராக்கண்ணா. லக்ஷ்மணன் ஆப்ஷன் பி சொல்லியிருக்காரு. Others please answer, and hi Lakshmanan, welcome on board. Others please answer. Hemachandra B, Indu B dana. Okay Alisha. எல்லாரும் பி சொல்றதுனால நீயும் பி சொல்லக்கூடாது ஜோரோ. உன்னோட ஆன்சர் என்னங்கறத கரெக்டா சொல்லு. ஹாய் ரோஹித், பி ஆப்ஷன் பி தானா? கன்ஃபார்மா? பாத்தரலாமா? ஸோ ஆக்சுவலி த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. எதனாலன்னு சொல்றேன். இங்க ஒரு க்ளோஸ் இன்சுலேட்டட் கண்டெய்னரை யூஸ் பண்ற. க்ளோஸ் இன்சுலேட்டட் கண்டெய்னர்னா ஆப்வியஸ்லி உன்னோட ஹீட் டிரான்ஸ்ஃபர் அங்க நடக்காது. அதனால Q is equal to 0. நெக்ஸ்ட், இதை நீ ஒரு பேடல் வச்சு ஸ்டிர் பண்ற. அதனால உன்னோட எனர்ஜி இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் பை 500 ஜூல்ஸ். பட் யோசிச்சு பாரு, ஒரு இன்சுலேட்டட் கண்டெய்னர்ல ஹீட் டிரான்ஸ்ஃபரும் நடக்காது, மாஸ் டிரான்ஸ்ஃபரும் நடக்காது. அப்ப ஹீட் டிரான்ஸ்ஃபரும் நடக்காது, மாஸ் டிரான்ஸ்ஃபரும் நடக்காது அப்படின்னா ஆப்வியஸ்லி அங்க ஒர்க் டன் இருக்குமா? வேலை அங்க நடந்திருக்குமா? வேலை நடந்திருக்காது. இப்ப வேலையும் நடக்கல, ஹீட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா டெல்டா யூ என்னவா இருக்கும்? ஜீரோவா தானே இருக்கும். Yes. So option A is the right answer. Very good Nasira. Option A is the right answer. தப்பானாலும் பரவாயில்ல, நீ ஒரு கான்செப்ட் இன்னைக்கு படிச்சிருக்க, அதை யோசிச்சுக்கோ. சரியா? அடுத்ததான் இன்னொரு கொஸ்டின் தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. இது ஈஸிடா. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நீட் கொஸ்டின். ஆன்சர் பண்ண பாப்போம். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நீட் கொஸ்டின் சொல்லு பாப்போம். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Yes, Samira. Okay, Hemachandra, adiabatic சொல்லிருக்காரு. முரளிதர B, Hemachandra B. Others, please answer. B, Shara. Patarlama. Very good. So the correct answer is adiabatic work, because delta U is equal to what? It is in case of adiabatic work, your Q is equal to 0. அப்போ delta U is equal to W. அதனால்தான் delta U is equal to adiabatic work அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. 2 moles of an ideal gas expands spontaneously into vacuum. Work done என்ன? vacuum spontaneously எல்லாத்தையும் யோசிச்சு ஆன்சர் பண்ணு. Oh, okay, Hemachandra. புரியுது. Yes, Kana. Last question, like last previous question was about adiabatic. Eva, very good, because இங்க it expands spontaneously into vacuum னு சொல்லியிருக்கான். அதாவது இது ஒரு ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்ல எப்பவுமே work done 0வா தான் இருக்கும் இல்லையா? ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்ல எப்பவுமே work done 0வா தான் இருக்கும். அங்க நீ வேலையே பார்த்திருக்க மாட்ட, அதனால்தான். ரைட், அடுத்ததான் நம்ம ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் பத்தி பேச போறோம். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னா என்ன? எந்த ஒரு விஷயம் தன்னைத்தானே நடக்குதோ, வித்தவுட் எனி புஷ் ஆர் புல் நடக்குதோ, அதைத்தான் நீ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவ. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீ குதிக்கிற, கீழே விழற, தட் இஸ் ஸ்பான்டேனியஸ். நீ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போற, அந்த தண்ணி தன்னைத்தானே கீழே விழுது, தட் இஸ் ஸ்பான்டேனியஸ்.
காலையில ஆச்சுன்னா சூரியன் உதிக்குது, சாயங்காலம் ஆச்சுன்னா சூரியன் மறையுது. திஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இந்த மாதிரி தன்னைத்தானே நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் ஸ்பான்டேனியஸ். இன்ஃபேக்ட் எல்லா நேச்சுரல் ப்ராசஸும் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸையும் நீ ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவ. நெக்ஸ்ட், நான் ஸ்பான்டேனியஸ்னா என்ன? நீ வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு விஷயத்த பண்ண வச்சேன்னா தட் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நீனும் படிக்காம லெத்தார்ஜிக்கா சுத்திட்டு இருக்கா. அப்போ உங்க அம்மாவோ அப்பாவோ யாராச்சும் திட்டினா மட்டும்தான் படிப்ப அப்படின்னு மென்டாலிட்டியில இருந்தேன்னா தட் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ். பட் என்னை பொறுத்தவரை நம்ம எல்லாரும் ஸ்பான்டேனியஸ் தானே. இந்து, சமீரா, அலிஷா, ஹேமச்சந்திரா, விஷ்ணு, ஹரிணி, ரோஹித், நம்ம எல்லாருமே படிக்கிற விஷயத்துல ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸா? சொல்லு பாப்போம். நம்ம எல்லாரும் படிக்கிற விஷயத்துல ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸா? ஸ்பான்டேனியஸ். எஸ், பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய எல்லா, இது என்னடா புதுசா ஆர்டிபிஷியல் நான் ஸ்பான்டேனியஸ். நம்ம படிக்கணும்னு நினைச்சேன்னா உட்காந்துருவோம், படிச்சிருவோம், மாஸ்க் கட்டிடுவோம் இல்லையா? அப்படிதானே நம்ம வீடியோ பார்க்கிறோம். ஸோ எஸ், யூ கைஸ் ஆர் ஆல் ஸ்பான்டேனியஸ். ஓகே ஓகே அலிஷா, ரைட். நெக்ஸ்ட், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பத்தி பார்க்க போறோம். டே கண்ணா, செகண்ட் லாவை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. இங்க எல்லா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸும் இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கா. எஸ், அஃப்கோர்ஸ் வி நோ. ரெண்டாவது, உன்னோட ஒரு சிஸ்டமுக்கு நீ ஒரு ஹீட்டை கொடுக்குறேன்னா அந்த கொடுக்கக்கூடிய ஹீட், இப்போ நீ ஒரு 10 யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் கொடுக்குறேன்னா அந்த 10 யூனிட்ஸ் ஆஃப் ஹீட்டுமே ஒர்க்கா மாறி இருக்குமான்னு கேட்டேன்னா கிடையாது. மேபி அதுல ஒரு 9 or 8 யூனிட்ஸ் தான் ஒர்க்கா மாறி இருக்கும். பாக்கி எப்படியாச்சும் அங்க இருந்து நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி எப்படியாச்சும் ஓடிவிடுன்னு சொல்லிட்டு ஓடிடு. சரியா? ரைட். மூணாவதான ஒரு விஷயம், ஒரு கோல்ட் பாடிய நீ ஹாட் பாடியா மாத்தவே முடியாது until or unless you give some external heat. நீயா ஒரு ஹீட் கொடுக்கற வரைக்கும் கண்டிப்பா ஒரு கோல்ட் பாடியா ஹாட் பாடியா மாத்த முடியாது. ஹரிணி, இட் டிபெண்ட்ஸ் கண்ணா, பட் ஃபார் ஷுர் இன்னைக்கு நம்ம என்டையர் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிக்க போறோம். அதுவும் நீ நினைக்காத அளவுக்கு கம்மியான நேரத்துல. ஓகேவா? ஸோ வித்தின் வெரி 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 ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் we are going to complete our physical chemistry. ரைட். அடுத்ததா entropy of universe கண்டுபிடிக்கணுமா? ரொம்ப சிம்பிள். if system and surrounding is equal to universe, then entropy of universe is equal to system and surroundings. and இதுல என்ன சொல்ல வரேன்னா, இந்த entropy of universe is always greater than 0. அது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்றான் பிக் பேங் தியரியை பேஸ் பண்ணி. ஓகேவா? எஸ். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட டெல்டா எஸ் டோட்டல் எப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்பான்டேனியஸ், நான் ஸ்பான்டேனியஸ், ஈக்லிபிரியம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இஃப் இன் கேஸ் உன்னோட டெல்டா எஸ் 0 விட அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ட்ரோபி அதிகமா இருக்கிறதுனால ஸ்பான்டேனியஸா இருக்கும். இதுவே உன்னோட டெல்டா எஸ் 0 விட கம்மியா இருந்தா அந்த ரியாக்ஷனை நான் ஸ்பான்டேனியஸும், 0வா இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனை ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ஹாய் மல்லி, வெல்கம் ஆன் போர்ட். பயங்கரமான இன்ட்ரோவா இருக்கே மல்லி. எஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீ எனர்ஜியை பத்தி பார்க்க போறோம். ஃப்ரீ எனர்ஜினா என்ன? என்னோட ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது. என் ரியாக்டன்ட் ஒரு 100 எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோ. அதுல மேபி ஒரு 30-40 எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் அது ப்ராடக்டா மாறிக்குன்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 60-70 எனர்ஜி யூஸ் பண்ணாம வச்சிருக்க பாட்டியா, அந்த எனர்ஜியை தான் நீ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவேன். சிம்பிளா சொல்லணும்னா, வீட்டுல உன் கையில 100 ரூபாய் பாக்கெட் மணியா தராங்கன்னு வச்சுக்கோ. ஒரு ஆசைக்கு வச்சுக்கோ, ஏன் 100 ரூபாய் உனக்கு பாக்கெட் மணியா தராங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஏன் அந்த 100 ரூபாயில நீ வெறும் 10-20 செலவு பண்ணிட்டு அந்த 80 ருபீஸை சேவ் பண்ணி வச்சேனா அந்த சேவ் பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த அமௌண்ட், அந்த எனர்ஜி தான் உன்னோட கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இந்த எனர்ஜியை எப்ப வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், இந்த காசை நீ எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைக்கு தகுந்த மாதிரி நீ யூஸ் பண்ணிக்க போற. ஸோ எப்பவுமே ஒரு சிஸ்டம்ல உன்னோட கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் ஃப்ரீ எனர்ஜி கம்மியா இருந்துச்சுன்னா நீ எல்லா எனர்ஜியும் யூஸ் பண்ணிட்ட, எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதனால அந்த ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸ். இல்ல மேம் என்கிட்ட நிறைய சேவிங்ஸ் இருக்கு, நான் நிறைய எனர்ஜி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா ஆப்வியஸ்லி அந்த எனர்ஜியை நீ உனக்கு தேவையான டைம்ல ஓகேவா ஒரு எக்ஸர்ஷனா ஒரு புல்லா யூஸ் பண்ணி நீ அங்க ரியாக்ஷனை கொண்டு வந்துக்கலாம்.
and so delta G, if it is greater than 0, it is non-spontaneous. delta G 0 ஆயிடுச்சுனா, அதாவது உன்கிட்ட இருக்கிற அத்தனை பைசாவையும் நீ செலவு பண்ணிட்டேனா, போச்சு போ, இதுக்கு மேல நீ செலவும் பண்ண முடியாது, வீட்டுல கேட்கவும் முடியாது, வீட்டுல கேட்டா அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். ஸோ அந்த ஒரு கண்டிஷனை தான் நீ ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவ. ஆல்சோ டெல்டா ஜிக்கான ஃபார்முலா இஸ் H minus TS. ஓகேவா, டெல்டா H minus TS. இப்போ ஓவராலா நம்ம 3 மெயின் ஃபார்முலாஸ் பார்த்திருக்கோம், அதை பத்தி பேசிடுறேன். டெல்டா H is equal to என்ன கண்ணா? டெல்டா H is equal to டெல்டா U. சொல்லு பாப்போம். எஸ் எஸ் ஹேமச்சந்திரா சொல்ற மாதிரி ஒரு சில நேரம் நான் 2 மணி வரைக்கும் கிளாஸ் எடுத்த காலங்கள் இருக்கு. ஸோ எஸ் எஸ் அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஸோ டோன்ட் யூ வரி கண்ணா, இன்னைக்குள்ள கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் போகாது. ரொம்ப கம்மியான டைம்ல ஒரு 5-6 ஹார்ஸ்ல நம்ம முடிச்சிருவோம், சரியா? ஸோ கவலைப்படாத, வா படிக்கலாம். ஸோ என்தால்பி பார்த்தோம், என்ட்ரோபி பார்த்தோம், ஃப்ரீ எனர்ஜி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ என்தால்பிக்கான ஃபார்முலா டெல்டா யூ பி டெல்டா வி. அடுத்ததா என்ட்ரோபிக்கான ஃபார்முலா டெல்டா ஹெச் பை டி. நெக்ஸ்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கான ஃபார்முலா டெல்டா ஹெச் பிளஸ் டி டெல்டா எஸ். ஃபைனலா டெல்டா யூக்கான ஃபார்முலா இஸ் டபிள்யூ பிளஸ் கியூ விச் இஸ் கியூ மைனஸ் பி டெல்டா வி. இந்த 4 ஃபார்முலாவை தான் நீ குழப்பிப்ப. ஸோ நோட் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன புரியல ஹரிணி, எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம்னா? புரியல. எஸ், சரி, இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இந்த 4 ஃபார்முலா உனக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். What are the lessons for today? Harini, entire physical chemistry. As you see in the thumbnail, entire physical chemistry. Okay? Yes. So, இந்த 4 ஃபார்முலாவையும் நீ குழப்பிக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா, இப்போ உன்னோட டெல்டா ஜி நெகட்டிவா இருந்தாதான் அவன் ஸ்பான்டேனியஸா இருப்பான் இல்லையா? ஸோ டெல்டா ஜி நெகட்டிவா இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். உனக்கு என்ன தெரியும்? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பிளஸ் டி டெல்டா எஸ் அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். இப்போ யூ ஹாவ் 4 கேசஸ். டெல்டா ஹெச் மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ்ஸா இருக்கலாம், டெல்டா எஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸா இருக்கலாம். உன்னோட டெல்டா ஜி மைனஸும் மைனஸும் சேர்ந்துச்சுன்னா பிளஸ் ஆகலாம், இல்ல மைனஸ் ஆகலாம். ஆர் மைனஸும் பிளஸும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா பிளஸ் ஆகத்தான் ஆகும். பிகாஸ் இங்க டெம்பரேச்சர் நமக்கு டெல்டா எஸும் இருக்கு. ஸோ கிரேட்டர் வேல்யூ ஆப்வியஸ்லி பிளஸ். பிளஸும் சேர்ந்தா பிளஸும் வரலாம், மைனஸும் வரலாம். பிளஸும் மைனஸும் சேர்ந்தா மைனஸ் மட்டும்தான் வரும். மேம் இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஈஸி டாக்கனா. டெல்டா ஹெச் டெல்டா எஸ் ரெண்டும் சேம் வேல்யூவா வந்துச்சுன்னா, எதர் பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸா வந்துச்சுன்னா, தென் ஆப்வியஸ்லி உன்னோட டெல்டா ஜி பிளஸ் ஆகவும் இருக்கலாம், மைனஸ் ஆகவும் இருக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? எஸ், இஸ் தட் கிளியர்? இப்போ என்னோட டெல்டா ஜி பாசிட்டிவா இருந்துச்சுன்னா then the system is always spontaneous. இதுவே டெல்டா ஜி நெகட்டிவா இருந்துச்சுன்னா then the system is never spontaneous. அப்ப மேம் இந்த 2 மைனஸ் 2 பிளஸ் கேஸ்ல என்ன பண்றது? ஆல்வேஸ் ரிமெம்பர், இப்போ உனக்கு இங்க 2 மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஓவராலா உன்னோட டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவ்ல வந்தாதான் அது உனக்கு வந்துட்டு ஸ்பான்டேனிட்டியை காமிக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ நீ என்ன பண்ணுவ? சிம்பிளா உன்னோட டெம்பரேச்சரை ரொம்ப குறைக்க போற. அதனால உன்னோட டெல்டா ஜி டிசைர்ட் வேல்யூக்கு வந்துடும். அண்ட் சோ இட் வில் பி ஸ்பான்டேனியஸ் அட் லோ டெம்பரேச்சர். இதுவே பிளஸ் பிளஸ் எடுத்துக்கிட்டேனா your spontaneity will be at high temperature. மேம் புரியல மேம், ஈஸியா சொல்லுங்க மேம், எனக்கு கான்செப்ட்லாம் வேணாம், ட்ரிக் சொல்லுங்கன்னு கேட்டேனா ரொம்ப ஈஸி. டெல்டா ஜி பாசிட்டிவா இருந்தா ஸ்பான்டேனியஸ், நெகட்டிவா இருந்தா நெவர் ஸ்பான்டேனியஸ், இட் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ். இதுவே பாசிட்டிவ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸ்ஸையும் பாரு, ரெண்டும் மைனஸ்ல இருந்துச்சுன்னா யூ யூஸ் லோ டெம்பரேச்சர் ஃபார் ஸ்பான்டேனிட்டி, ரெண்டும் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா யூ யூஸ் ஹை டெம்பரேச்சர் ஃபார் ஸ்பான்டேனிட்டி. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த பேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. எஸ் அஃப்கோர்ஸ் நான் நோட்ஸ் தருவேன், நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம். பட் ஆனா நோட் பண்ணி வச்சுக்கோ.
Noted? Is it noted? Is it noted? ஆமா ஆமா ஹேமச்சந்திரா, நான் கவனிச்சேன். நோட் பண்ணிட்டியா? ஜோரோ, ஆக்சுவலா தெர்மோடைனமிக்ஸ் உண்மையிலேயே சூப்பரான ஒரு கான்செப்ட். நீ எந்த ஒரு விஷயத்த படிக்கிறேன்னாலும் புரிஞ்சு படிக்கிறேன்னா, ஹரிணி உனக்கு கான்செப்ட் புரியலைன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? நீ இந்த டேபிள் காலமை ஃபில் பண்ணணும்னா சிம்பிளா டெல்டா ஹெச்க்கு மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ், டெல்டா எஸ்க்கு மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ், டெல்டா ஜிக்கு ரெண்டும் மைனஸ் ரெண்டும் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிறேன், சரியா? இஃப் இன் கேஸ் இந்த மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா டெல்டா எஸ்க்கு என்ன வேல்யூவோ அதை அப்படியே இங்க போட்டுக்கிறேன், சரியா? டெல்டா எஸ் பிளஸ்ஸா இருந்தா பாசிட்டிவ், டெல்டா எஸ் மைனஸா இருந்தா நெகட்டிவ். இப்போ ஆல்வேஸ் ரிமெம்பர், whenever delta G is positive it is always spontaneous, நெகட்டிவா இருந்தா it is never spontaneous. Then இப்போ ரெண்டுமே நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோயேன், then your spontaneity will be at low temperature. இதுவே delta H delta S ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா your spontaneity will be at high temperature. You don't have to understand the concept prakana, just இந்த ட்ரிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? புரிஞ்சுச்சா புரிஞ்சுச்சா புரிஞ்சுச்சா? இஸ் தட் கிளியர்? இந்த ஒரு டேபிள் காலம் பேஸ் क्वेश्चंस இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட நீட்ல ஒரு 2-3 தடவை கேட்டிருக்கான், ஜேஇலையும் கேட்டிருக்கான். ஸோ அதனால தான் சொல்றேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோ நோட் பண்ணிக்கோ நோட் பண்ணிக்கோ. கிளியர்? ஜோரோ, ஒரு மூவில யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஒரு சாங் வரும் தெரியுமா, எரிமலை எப்படி பொறுக்கும், அந்த மாதிரி பொங்கியலு சூப்பரா மாசா படிச்சிடலாம், சரியா? இந்த சாப்டர் பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது மேட்ரு கிடையாது, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நீ படிச்சுதான் ஆகணும், படிச்சாதான் மார்க் வரும், ரைட்? ஓகே மல்லி, ஆல் த வெரி பெஸ்ட் கண்ணா, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கண்டிப்பா சூப்பரா எழுதிட்டு வாங்க, சரிங்களா? ஸோ நாளைக்கே ஜேஇ எக்ஸாம் எழுதுற எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட், சூப்பரா எழுதிட்டு வாங்க, ஓகே? ஆல் ரைட். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம், டெல்டா ஜிக்கும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்க்குமான ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். உனக்கு இது 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 எதுவுமே தேவை இல்லை. ஃபைனலா டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 RT log of K அப்படிங்கிற ஃபார்முலா மட்டும்தான் தேவை. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுன்னா ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் அந்த ஃபார்முலாவை 2-3 தடவை வாசிச்சு பாரு. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இன்னைக்காச்சு டேய் கண்ணா இன்னைக்காச்சும் இந்த வேலையை பாரு, சரியா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட அத்தனை ஃபார்முலாஸையும் ஒரு பேஜ்ல கரன்னு எழுதி வை. எழுதிட்டு நீ டெய்லி பார்க்கக்கூடிய இடம், நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஈவன் என்னோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா, when I was in ஹாஸ்டல்ல இருக்கும்போது நாங்க இந்த பங்கர் பெட்ல தான் படுப்போம். அப்ப அந்த பங்கர் பெட்டுக்கு மேல நான் என்ன பண்ணிடுவேன், ஒட்டி வச்சிருவேன். நான் லோவர் பர்த்ங்கிறதுனால மேல ஒட்டி வச்சிருவேன். ஸோ படுக்க போறதுக்கு முன்னாடி அது அப்படியே கண்ணில் தெரியுமா, அதை பார்த்து அப்படியே படிப்பேன். ஸோ அந்த மாதிரி நீயும் எங்கேயாச்சும் நீ எப்பவுமே ரிலாக்ஸா உட்கார இடத்துல ஒட்டி வச்சிரு, சோ தட் நீ சும்மா உட்கார்ற நேரத்துல அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம், ரைட்? இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை சாப்பாடு சாப்பிட்றியோ இல்லையோ இதை ரிவைஸ் பண்ணேன்னா கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலாஸ் ஈஸியா உனக்கு ஞாபகம் இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? லைஃப் ஸ்டெப்ஸ் பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி கிளாஸ் கமிங் சூன் கண்ணா, கமிங் சூன். எஸ், லாக் வேல்யூ மக்கப் பண்ணணுமா? டே கண்ணா, லாக் வேல்யூக்கு தான் நான் உனக்கு ட்ரிக் சொல்லி தந்திருக்கேனே, ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ ட்ரிக் ஃபார் லாக் வேல்யூ, அதை ஃபாலோ பண்ணா போதும், ஈஸியா உன்னால மார்க் வாங்கிடலாம், சரியா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த தேர்ட் லால தலைவர் என்ன சொல்லாருன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்லி கிறிஸ்டலின் சாலிட், டைமண்ட், எமரால்ட், ரூபி மாதிரி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்டான கிறிஸ்டலின் சாலிட் எடுத்தேன்னா
அவங்களோட entropy will approach zero at zero temperature. அவங்களோட entropy zero temperatureல கிட்டத்தட்ட ஜீரோவா இருக்கும். Also always remember that ஒரு perfectly crystalline solidக்கு எப்பவுமே entropy ஜீரோவா தான் இருக்கும். இதத்தான் third lawல சொல்லியிருக்கான். So first lawல நம்ம என்ன படிச்சோம்? First law நம்ம என்ன படிச்சோம்? Law of conservation of energy. Energy can neither be created nor be destroyed but can be transferred from one path to another. Energy உன்னால உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, but one pathல இருந்து இன்னொரு பாட்டுக்கு நீ மாத்திக்க முடியும். Second lawல நீ மெயினா 3 பாயிண்ட்ஸ் படிச்ச. என்னென்ன? Number 1, உன்னோட entropy of an is irreversible, spontaneous process எல்லாம் irreversible இருக்கும். ரெண்டாவது, ஒரு பாடிக்கு நீ ஹீட் கொடுத்தேன்னா அது கம்ப்ளீட்டா ஒர்க்கா கன்வெர்ட் ஆகாது, கொஞ்சம் டிசிபேஷன் இருக்கும். மூணாவது பாயிண்ட், ஒரு கோல்ட் பாடியை நீ ஹாட் பாடியா மாத்தணும்னா, கோல்டா இருக்கிறவன நல்ல சூடா எதமா ஒரு காஃபி பதத்துக்கு கொண்டு வரணும்னா நீ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காம அதை பண்ண முடியாது. ஃபோர்த்தா செகண்ட் லால என்ன படிச்ச? your universe entropy is always greater than zero, it is always expanding as per Big Bang theory. Next, third law of thermodynamicsல என்ன படிச்ச? ஒரு perfectly crystalline solid ஓட entropy will reach zero at 0 degree temperature. In fact, ஒரு perfect crystalline solidக்கு எப்பவுமே entropy ஜீரோவா தான் இருக்கும். because அங்க இருக்கக்கூடிய atoms ரொம்ப tightly packed இருக்கிறதுனால அவங்களால எந்த பக்கமும் மூவ் பண்ண முடியாது, அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமும் மூவ் பண்ண முடியாததுனால they have zero entropy. புரிஞ்சுச்சுங்களா? got it? yes. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? நான் இல்ல, நீங்க இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. so yes, let me know the answer for this question கண்ணா. let me know the answer for this question. டே கண்ணா, ஆன்சர் பண்ண பாப்போம். hi Praveen, welcome on board. யோசிச்சு சொல்லு பாப்போம். ஹலோ ஐஸ்வர்யா. டீனானா ஷியாரா யோசிச்சு சொல்லு பாப்போம். யோசிச்சு சொல்லு பாப்போம். ஆஹா மல்லி, அப்படியெல்லாம் கண்ணை மூடி காட்டுக்குள்ள போயிடக்கூடாது, ஓகேவா? ஆல் த போ இருந்துச்சுன்னா ஆல் த போ தான் ஆன்சர்லாம் சொல்லக்கூடாது. right, so the correct answer for this question is option D. but ஆனா எல்லா क्वेश्चनக்கும் all the above தான் வரும்னு சொல்லக்கூடாது, சரியா? அது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். right, so இங்க which of the following is correct? for an isolated system, உன்னோட entropy can be greater or equal to zero. it is absolutely correct. reversible processக்கு entropy zero, irreversibleக்கு entropy greater than zero. yes correct. அதனால நாலுமே கரெக்ட்னு சொல்லிட்டேன். அடுத்ததா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சொல்லு. let me know your answer for this question. நான் மறைஞ்சிக்கிறேன் so that you can see the entire question. yes, let me know the answer guys. let me know the answers. உன்னோட ஆன்சர் என்ன? okay, மல்லி B, சுதர்ஷன் C, இந்து B. ஷரா, டே கண்ணா கன்ஃபார்மா? are you guys sure?
B or C? Dekana inga enna ketirka? Entropy may decline locally somewhere within an isolated system. How can one clarify its statement? ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்ல என்ட்ரோபி எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கணும், அதுதான் நம்மளோட கான்செப்ட் இல்லையா? அப்ப என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கணும்னு நமக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல உன்னோட என்ட்ரோபி குறையுதுன்னா இன்னொரு இடத்துல நீ என்ட்ரோபியை கூட்டி விடணும். குறைக்கிறத கூட்டி விட்டேன்னா ஆப்வியஸ்லி உன்னோட என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கும். And so the correct answer is absolutely option C. Option C is the right answer, because always remember ஒரு isolated system ஓட entropy should be constant. ஓகேவா? அப்போ ஒரு இடத்துல குறையுதுன்னு சொன்னா இன்னொரு இடத்துல கூடணும், அதனால ஆப்ஷன் C is the right answer. Got it? Yes. அடுத்த question தரேன். இந்த questionக்கான ஆன்சர் என்ன? The entropy of an isolated system continuously dash and dash at the state of equilibrium. யோசிச்சு சொல்லு. Guys, 8 more likes, 8 likes வந்துச்சுனா we will sing a song. ஓகேவா? 8 more likes. யோசிச்சு சொல்லு. பீதானா? பீதானா? ஷோரா? ஆன்சர் பார்த்தரலாமா? Shall we? So the correct answer for this question is obviously option B. An entropy of an isolated system continuously increases and becomes maximum at the state of equilibrium. Okay va? Yes. So option B is the right answer. Very good Kana. அடுத்ததா நம்ம thermochemistry குள்ள போறோம். So thermochemistry யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லு பாப்போம். thermochemistry யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லு. டேக்கண்ணா, நான் கான்செப்டை ஈஸியாக முடிச்சுட்டு உனக்கு கொஷின்ஸில் லைக் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுக்க போகிறேன். கொஷின்ஸ் உனக்கு எல்லா டைப்ஸுமே இங்கே கவர் பண்ணிடுவோம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி. கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். தெர்மோகெமிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கண்டிப்பா வால்யூமேஷன். இன் திஸ் ரிவிஷன், இன் திஸ் மெகா ரிவிஷன், some basic concepts of chemistry, structure of atom, solution, chemical kinetics, redox, electrochemistry, equilibrium, thermodynamics, எல்லா சாப்டருமே நம்ம இங்க பார்ப்போம். சரியா? So don't you worry. கண்டிப்பா கண்ணா. சுதர்ஷன், biology, biomolecules. Okay, I'll do it. Okay, done. Muhsin, if you have 60 days, you can just complete the concept of 11th and 12th physics, chemistry and biology. பிடிக்காதா? சரி, அப்போ எல்லாரும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? Go for your breaks and be back by 4:30. எல்லாரும் பிரேக் எடுத்துட்டு வாங்க. 4:30க்கு தாண்டுவாங்க. பிகாஸ் 4:30க்கு நம்ம தெர்மோகெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன சாப்டர் பார்க்க போறோங்கிறத இப்ப சொல்ல மாட்டேன், நீ போக சொல்றேன். சரியா? ஸோ ப்ளீஸ் டேக் யோர் பிரேக் அண்ட் பி பேக் பை 4:30 PM. அண்ட் மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ்லாம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. டாக்டர்ஸ், assemble on time. ஓகே, மறக்காம டைமுக்கு அசம்பிள் ஆயிரு. ஆல்ரைட்? எஸ், கண்டிப்பா ஜோரோ 50 லைக்ஸ் ரீச் பண்ணா சாங் இருக்கு, கவலைப்படாத.
எல்லாம் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. தம்பி விளையாண்டு இருக்காங்க இந்து. மார்க்குக்காக தான் படிக்கிறோம் சோரோ, உண்மையா சொல்றேன். நீ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணும் படிக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் மார்க்குக்காக மட்டும்தான். ஓகே, எஸ் எஸ் அலிஷா, சூப்பர் சூப்பர் கண்ணா. ஓகே, சோ எல்லாரும் பிரேக் போயிட்டு 4:30க்கு டான் 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 டம் டம் டமால்னு வந்துரு.
Yes, so எல்லாரும் வந்துட்டீங்களா? Shall we start? Shall we start? Hi everyone. Yes, so எல்லாரும் வந்துட்டீங்களா? Okay, audio கேக்குது? டே கண்ணா ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாம் வந்துட்டியா? Shall we? எஸ், கமெண்ட்ஸ்லாம் டெலீட் பண்ண வேணாம் ஜோரோ, செஷன் முடிஞ்சதோ அது டெலீட் ஆயிரும். ஸோ சில். இப்போ நம்ம தெர்மோகெமிஸ்ட்ரிக்கு போயிருக்கோம். தெர்மோகெமிஸ்ட்ரியில மொத்தம் 5 பார்ட் இருக்கு, which is enthalpy of formation, enthalpy of combustion, enthalpy of hydration, enthalpy of solution and finally enthalpy of dilution. இத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். First, enthalpy of reaction. Enthalpy of reaction னா என்னக்கன அர்த்தம்? எஸ், ஓகே சுதர்ஷன், தேங்க்யூ டா கண்ணா. ஆமா, அவர் தான். அது என்னோட இன்ஸ்டா ஐடியில ஒரே ஒரு குழந்தை போட்டோ இருக்கும், அதுதான் நம்ம தம்பி. அதே கண்ணா, இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், சரியா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜோவியலா இருக்கேன். எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டேன்னா கிடையாது. ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஒரு சில பேர் கோமா பேசுற மாதிரி இருக்கும், ஒரு சில பேர் கேரிங்கா பேசுற மாதிரி இருக்கும். பட் கேரிங்கா பேசினா நல்லது அப்படின்னும் கோமா பேசினா கெட்டது அப்படின்னு நினைக்காத. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல உன்னை கேர் பண்றாங்க, அதுதான் விஷயம், சரியா? நான் உனக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன்னா, மத்தவங்க கோவப்பட்டு சொன்னாலும் இல்ல ஸ்ட்ரிக்டா சொன்னாலும் அதே விஷயத்தை தான் உனக்கு சொல்றாங்க, உன் நல்லதுக்காக தான் சொல்றாங்க, சரியா? ஸோ கவலைப்படாத, ஆல் டீச்சர்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லாருமே நீ நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் மற்ற ப்ரொஃபஷனை விட இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ல மட்டும்தான் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எஸ், ஆல் டீச்சர்ஸ் ஆர் so caring in their own respective ways, சரியா? ஸோ நீ அதை பத்தி யோசிச்சுக்காத. ஆல் ரைட் ராக்கண்ணா, இப்போ என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன? ஒரு ரியாக்ஷன்ல ஹீட் சேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? ஒரு ரியாக்ஷன்ல ஹீட் சேஞ்ச் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். உனக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது. அப்போ எதர் உன்னோட ரியாக்டன்ட் ஹீட்டை வெளியில கொடுத்து எக்ஸோதெர்மிக்கா ப்ராடக்டா மாறி இருக்கலாம், இல்ல எண்டோதெர்மிக்கா ப்ராடக்டா மாறி இருக்கலாம். எப்படி மாறி இருந்தாலும் சரி, நீ உன்னோட ப்ராடக்ட்ஸோட மொத்த என்தால்பி மைனஸ் ரியாக்டன்டோட மொத்த என்தால்பி மைனஸ் பண்ணேனா உனக்கான ரியாக்ஷனோட என்தால்பி கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், ப்ராடக்டோட என்தால்பி மைனஸ் ரியாக்டன்டோட என்தால்பி, ஓகேவா? எஸ். அடுத்ததா நம்ம ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை பத்தி பார்க்க போறோம். டே கண்ணா, என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுக்கும் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்னா ஏதோ ஒரு டெம்பரேச்சர்ல நீ ரியாக்ஷனோட டோட்டல் என்தால்பியை கால்குலேட் பண்ற. இதுவே ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்னா 298 கெல்வின்ல அதோட என்தால்பி என்னவா இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ற. சிம்பிள் as that, ஓகேவா? எஸ். அடுத்ததா நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இவங்களை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். ஆல்வேஸ் ரிமெம்பர், எண்டோனா உள்ள, தெர்மிக்னா ஹீட். அப்போ ஒரு ரியாக்டன்ட் அதற்குள்ள ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ப்ராடக்டா மாறுச்சுன்னா அது எண்டோதெர்மிக். இதுவே எக்ஸோதெர்மிக்னா, எக்ஸோனா வெளியே, தெர்மிக்னா ஹீட்டை வெளிவிட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக், சரியா? ஓகே, காட் இட். எண்டோதெர்மிக்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கும், எக்ஸோதெர்மிக்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணிடும். அவ்வளவுதான் இதற்கான டிஃபரன்ஷியேஷன். இந்த பேஜை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர்ல 2 தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான், நோட் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஜோரோ. என்னடா நடக்குது கமெண்ட்ஸ்ல? சரி விடு, அவ்வளோ சீன்லாம் இல்ல, சரியா? ரிலாக்ஸ் எவ்ரிவன், எல்லாரும் ரிலாக்ஸா இருங்க. அலிஷா,
don't go கண்ணா. எவ்ரிவன் எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். இதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லை, சரியா? இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நீ எதை பத்தியும் யோசிக்காத, கிளாஸ கவனி, சரியா? அலிஷா, ஹேமச்சந்திரா, ஜோரோ, மல்லி, சமீரா, தேவா, எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் கிளாஸ மட்டும் கவனி. வேற எதை பத்தியும் யோசிக்காத. சில் கூல். அதெல்லாம் பெரிய டீலே இல்ல, சரியா? ஓகேவா? ரைட். இப்போ இத நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், கவனி. எக்ஸோதெர்மிக்னா என்ன? எக்ஸோனா வெளிய, தெர்மிக்னா ஹீட். அப்போ உன்னோட ரியாக்டன்ட் அதோட பாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியில விட்டுட்டு ப்ராடக்டா மாறுச்சுன்னா, ஹீட் எல்லாம் போயிருச்சுன்னா அதோட எனர்ஜி குறைஞ்சிரும். ஸோ அப்படி எனர்ஜி குறைஞ்ச ப்ராடக்டா மாறுச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக். இதே மாதிரி என்னோட ரியாக்டன்ட் ஹீட்டை எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ப்ராடக்டா மாறுச்சுன்னா அது எண்டோதெர்மிக். எக்ஸோனா வெளியே, எண்டோனா உள்ள, தெர்மிக்னா ஹீட். இதை வச்சு நீ தெரிஞ்சுக்கணும், சரியா? புரிஞ்சுச்சுங்களா தேவா? எஸ். அடுத்ததா நம்ம ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்தால்பி ஆஃப் அ ரியாக்ஷன் குள்ள போறோம். டேக்கண்ணா, ஒரு ரியாக்ஷனோட என்தால்பியை எந்தெந்த விஷயங்கள்லாம் தடுக்கும் ஆர் எந்தெந்த விஷயங்கள்லாம் அஃபெக்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட், ஒரு ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோட பிசிக்கல் ஸ்டேட் அதை அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது, எவ்வளோ ரியாக்டன்ட் இருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். மூணாவது, அந்த ரியாக்ஷன் எந்த டெம்பரேச்சர்ல நடக்குது அப்படிங்கிறதும் அந்த ரியாக்ஷனோட என்தால்பியை டிபெண்ட் பண்ணும். நாலாவது, அல்லோட்ரோபிக் ஃபெரஸ், அதாவது நீ யூஸ் பண்ணக்கூடிய அயன் Fe2+, Fe3+, ஆர் என்ன விதமான மாலிகுலை யூஸ் பண்ற, என்ன விதமான ஐசோடோப்ஸை யூஸ் பண்ற, எந்த விதமான அயான்ஸை யூஸ் பண்ற அப்படிங்கிறத பொறுத்தும் மாறும். அஞ்சாவது, கண்டிஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நீ இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ல ஏதாவது வேல்யூஸ் கான்ஸ்டன்டா இருக்கா, வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கா, ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கா அப்படிங்கறத பொறுத்தும் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் மாறும். அண்ட் ஃபைனலா உன்னோட ரியாக்ஷனோட ஸ்டாக்கியோமெட்ரி, அதாவது எத்தனை ரியாக்டன்ட் எடுத்திருக்கா, அதுல இருந்து எத்தனை ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த கவுண்ட்டும் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், கிர்ச்சாஃப்ஸ் ஈக்குவேஷனுக்கு வந்துட்டோம். டேக்கண்ணா, கிர்ச்சாஃப்ஸ் ஈக்குவேஷன் வந்துட்டு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வழி நீ உன்னோட டெல்டா சியை கண்டுபிடிக்கலாம். டேக்கண்ணா, டெல்டா சினா என்னடா கண்ணா? டெல்டா சினா என்ன சொல்லு பாப்போம். டெல்டா சினா என்ன பாப்போம்? டெல்டா சினா என்னடா கண்ணா சொல்லு. டெல்டா சினா என்ன? டெல்டா சினா என்ன? யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க பாப்போம். எஸ், டெல்டா சினா என்ன? இருக்கு ஜோரோ, இந்த கான்செப்ட்கான இந்த ஃபார்முலா இருக்கு, உனக்கு நீட்ல இருக்கு. ஃபார்முலாவை மட்டும் நீ பார்த்து வச்சுக்கிட்டா போதும், சரியா? டேக்கண்ணா, இத நீ ஹீட் கெப்பாசிட்டின்னு தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சிருப்ப, ஞாபகம் இருக்கா? ஆஹா, சி பார்த்தா கெப்பாசிட்டன்ஸா? அப்போ ஜி எங்க போகும் ஹேமச்சந்திரா? டெல்டா சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கரெக்ட் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவேன், ஓகேவா? Delta C is equal to heat capacitance or heat capacity கூட சொல்லலாம், சரியா? heat capacitance சொல்லலாம் or heat capacity அப்படினும் சொல்லலாம். Always remember your heat capacity formula is none other than delta C is equal to delta H by delta P. இங்க நீ எடுத்துக்கக்கூடிய ஹீட் கெப்பாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல இருக்கணும். அதனால தான் உன்னோட ஃபார்முலால டெல்டா சிபி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் ஈக்குவேஷன்ல அவர் என்ன சொல்றாரு? உன்னோட ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இந்த ஃபார்முலாவை நீ டைரக்டா क्वेश्चंसல யூஸ் பண்ணுவ. புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? சரி, ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னு சொல்லு பாப்போம். டேக்கண்ணா, ஹீட் கெப்பாசிட்டினா என்னடா? ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? தெர்மோடைனமிக்ஸ்ல, எஸ்பெஷலி தெர்மோடைனமிக்ஸ்ல
heat capacity na enna? In thermodynamics, the amount of heat energy required to raise a temperature of a substance to a specific amount or to 1 degree is called as heat capacity. அதாவது ஒன்ட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுல நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு, இதை நான் என்ன பண்ண போறேன், ஹீட் பண்ண போறேன். ஹீட் பண்றது வழியா இதுக்குள்ள இருக்கு பாத்தியா இந்த பார்ட்டிகல்ஸோட டெம்பரேச்சரை 1 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ண போறேன். அப்படி 1 டிகிரி ரைஸ் பண்ணேன்னா தட் இஸ் கால்ட் as heat capacity. புரிஞ்சுச்சா? எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த 1 டிகிரிங்கிறது செல்சியஸாவும் இருக்கலாம், கெல்வினாவும் இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த ஸ்பேஸ். சரியா? நீ எடுத்துக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதுல இதர் 1 டிகிரி கெல்வினாவும் எடுத்துக்கலாம், செல்சியஸாவும் எடுக்கலாம். சரியா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இன்னொன்னு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. இதெல்லாம் படிச்சிருக்கல, ஞாபகம் இருக்குல்ல? 1 gram of a substance 1 டிகிரிக்கு ரைஸ் பண்ணோம்னா அது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. 1 mole of a substance 1 டிகிரிக்கு ரைஸ் பண்ணோம்னா அது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. புரிஞ்சுச்சா? இந்த ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா டெல்டா சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை டெல்டா டி. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் ஈக்குவேஷன் சொல்றோம். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டாலும் சரி, கிர்ச்சாஃப்ஸ் ஈக்குவேஷன் கேட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான். நோட் பண்ணிக்கோ. புரிஞ்சுச்சா? எஸ் எஸ். ஓகே, அடுத்ததா நம்ம என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கு போறோம். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனும் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான். யூ ஹாவ் டு மைனஸ் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட் வித் ரியாக்டன்ட். ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் பண்ணேன்னா அதுதான் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆர் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். சரியா? ரைட். இங்க நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில வேல்யூஸ், உன்னோட ஆக்சிஜனோட, கார்பனோட, புரோமினோட, சல்ஃபரோட, அப்புறம் அயோடினோட டெல்டா ஹெச் ஆஃப் ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டேன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி 0. ஒரு சில எலிமெண்ட்ஸ், ஒரு சில ஃப்ரீ எலிமெண்ட்ஸ், அதாவது குளோரின், அயோடின், ஹீலி, ஹைட்ரஜன், இந்த மாதிரி ஃப்ரீ மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா? எஸ் எஸ், ஃப்ரீ மாலிகுல்ஸோட என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எப்பவுமே 0வா இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு அவங்களோட என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் 0வா இருக்காது. அப்படி இருக்காத 3 பேர் தான் இங்க கொடுத்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோ. ஒன்னு உன்னோட பிளாக் பாஸ்பரஸ், ரெண்டாவது டைமண்ட், அண்ட் மூணாவது மோனோக்ளினிக் சல்ஃபர். இவங்க 3 பேருக்கும் அவங்களோட டெல்டா ஹெச் ஃபார்மேஷன் வேல்யூ 0வா இருக்காது. புரிஞ்சுச்சுங்களா? தேவா, எந்த டிஃபரன்ஸ் கண்ணா? எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் நானே பெரிய அப்பா டக்கரு, என்னையே கலாய்க்கிறியா? எஸ், நடக்கட்டும். சொல்லுங்க பாப்போம். டே கண்ணா, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோ. எந்த பார்ட் புரியல, புரியாததை கேட்டுக்கோ. we will clarify it. ஃபார்மேஷன் அண்ட் ரியாக்ஷனுக்கான டிஃபரன்ஸா? டே கண்ணா, என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்னாலும் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனாலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா, உன்னோட என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அங்க ஒரு விதமான ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது. அப்ப அந்த ஓவரால் ரியாக்ஷன்ல உன்னோட என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தேன்னா தட் இஸ் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் குவான்டிட்டி. நீ பொதுவா மோலார் குவான்டிட்டிஸை தான் எடுப்ப, மோலார் வேல்யூஸ்ல தான் குவான்டிட்டிஸை எடுத்துப்ப. பட் இதுவே என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டேன்னா இங்க என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் will always consider your reactants and products in case of 1 mole. அதாவது எவ்வளோ வேல்யூ ஆஃப் மோல்ஸ் வேணாலும் எடுத்துக்கோப்பா. ஓவராலா இந்த ரியாக்ஷனோட என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டானா, அப்போ நீ அத ஓவராலா ஒரு ரியாக்ஷனை கொடுத்து அதோட என்தால்பி வேல்யூ என்னன்னு கேட்டனா அது என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்.
1 mole of a substance relate பண்ணிட்டு அதோட enthalpy என்னன்னு கேட்டானா அது enthalpy of formation. புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? Quantity dependent இருந்தா அது enthalpy of formation, quantity independent இருந்தா அது enthalpy of reaction. Yes? Okay. அடுத்ததா நம்ம enthalpy of combustion க்கு வந்துட்டோம். Enthalpy of combustion என்ன? First combustion என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா லைஃப் ஸ்டெப்ஸ். கண்ணா ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? என்னோட ஒரு பாடியோட டெம்பரேச்சரை நான் 1 டிகிரிக்கு ரைஸ் பண்ணணும். அப்ப நான் ஒரு பாடியோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்றேன்னா அங்க 2 விஷயம் நடக்குது. ஒன்னு ஹீட்டு கூடுது, இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அப்போ ஹீட்டையும் டெம்பரேச்சரையும் நீ டிவைட் பண்ணேன்னா உனக்கு ஹீட் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஹீட் கெப்பாசிட்டியில 2 வகை இருக்கு. ஒன்னு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இன்னொன்னு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. 1 gram of substance ஓட டெம்பரேச்சரை 1 டிகிரிக்கு ரைஸ் பண்ண பார்த்தேன்னா அது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. 1 mole of substance 1 டிகிரிக்கு நீ ரைஸ் பண்ண பார்த்தேன்னா 1 டிகிரி டெம்பரேச்சருக்கு ரைஸ் பண்ண பார்த்தேன்னா அது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. புரிஞ்சுச்சுங்களா? லைஃப் ஸ்டெப்ஸ் புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? Is that clear? Okay Zoro, take care கண்ணா. Be back soon. இப்ப நான் சொன்னதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க பாப்போம். எஸ், இப்போ enthalpy of formation, enthalpy of reaction, heat capacity இதெல்லாம் முடிச்சிருக்கோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியர்? Is that clear? Yes, very good Rakana. அடுத்ததா நம்ம enthalpy of combustion பத்தி பேச போறோம். டே கண்ணா, ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன்ல நீ ஒரு விஷயத்த பர்ன் பண்ற இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். சரியா? ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இடத்துல நீ ஒரு பொருளை ஹீட் பண்ற, பர்ன் பண்ற அப்படின்னா அந்த டைம் அந்த ரியாக்ஷனை நீ combustion அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? heating in the presence of oxygen or reacting in the presence of oxygen is called as combustion. அப்ப அந்த combustionல கண்டிப்பா ஹீட் இன்வால்வ் ஆயிருக்கா? ஆமா, ஹீட் இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த ஹீட்டோட என்தால்பியை கண்டுபிடிச்சேனா அதுதான் enthalpy of combustion. So it is the enthalpy change accompanying the complete combustion of 1 mole of a compound in excess air or excess oxygen. நான் ஒரு mole of reactant எடுத்துக்கிறேன். அந்த ஒரு mole of reactant அதிகப்படியான ஹாய் இந்து பரவாயில்லடாக்கண்ணா, அதிகப்படியான ஆக்சிஜனை யூஸ் பண்ணி பர்ன் பண்ண போற. அப்படி பர்ன் பண்ணி அதை ஃபுல்லா கம்பஸ்ட் பண்ணும்போ எவ்வளோ ஹீட் தேவைப்படுது ஆர் எவ்வளோ என்தால்பி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் என்தால்பி ஆஃப் கம்பஷன் அப்படின்னு சொல்றேன். கண்ணா, இவ்வளவு நேரம் நம்ம என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், இது எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணிடணும். பட் ஆனா என்தால்பி ஆஃப் கம்பஷனுக்கு மட்டும் ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் போடுறோம். என்ன காரணமா இருக்கும்? சொல்லு பாப்போம். என்ன காரணம்? ஏன் கம்பஷனுக்கு மட்டும் நீ வந்துட்டு ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் போடுற? வாட்ஸ் த ரீசன்? ஏன்னா இங்க நீ யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டன்ட், ஆப்வியஸ்லி ரியாக்டன்ட் இன் த சென்ஸ் ஏதோ ஒரு ஃபியூவல், மண்ணெண்ணெயோ பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒரு ஃபியூவல் வந்துட்டு பர்ன் ஆகுது. எஸ், பர்ன் ஆகி நமக்கு ஹீட்டை வெளியில தருது. அதனால எஸ் வெரி குட் தேவா, this is an exothermic reaction. இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல ஆப்வியஸ்லி ரியாக்டன்டோட வேல்யூ ப்ராடக்டோட வேல்யூ விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? எஸ், ரியாக்டன்ட் ஒரு 100 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அந்த 100 யூனிட்ல ஒரு 80 இல்லைன்னா 90 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜியும் கொடுத்துட்டு தான் ப்ராடக்டா மாறுதுன்னா ப்ராடக்ட் மிச்சம் 10 யூனிட் ஆஃப் எனர்ஜி தான் இருக்கும். ஆல்வேஸ் த என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் கிரேட்டர் தேன் ப்ராடக்ட். அதனால மட்டும் தான் என்தால்பி ஆஃப் கம்பஷன்ல, சின்ஸ் கம்பஷன் இஸ் an exothermic process, நம்ம ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் பண்றோம். புரிஞ்சுச்சுங்களா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ அவுட் கண்ணா. எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. டவுட் இருக்கா? ஓகே. அடுத்ததா
நம்ம ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனுக்கு போறோம். டே கண்ணா, எப்பவுமே நீ ஒரு பொருள் மேல தண்ணிய ஊத்தனன்னு வச்சுக்கோயேன், தண்ணி என்ன பண்ணும்? அந்த பொருளை கூல் டவுன் பண்ணும் இல்லையா? எஸ், அந்த பொருளை கூல் டவுன் பண்ணும். அண்ட் சோ அந்த ப்ராசஸ நீ என்னன்னு சொல்லுவ? எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவ. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீ வெளியே போயிட்டு வர. ஓகே அஃப்ராஜ், ஹாய் ஹாய் கண்ணா. ஸோ நீ வெளியில போயிட்டு வர. வெளியில போயிட்டு வந்ததுமே நீ தலைக்கு தண்ணி ஊத்துற, பயங்கரமா உடம்பு ஃபுல்லா குளிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ஃபர்ஸ்ட் மக் எடுத்து தலையில தண்ணி ஊத்துனதுமே புஷ்ன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஹீட் ரிலீவ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுமா? எஸ், கவனிச்சிருக்கீங்களா? இதை கவனிச்சிருக்கீங்களா? வந்ததும் ஃபர்ஸ்ட் குளிக்கும்போது ஃபர்ஸ்ட் தலைக்கு தண்ணி ஊத்துனேன்னா புஷ்ன்னு உனக்கு ஒரு சில்னஸ் உனக்கு உன் பாடியில ஃபீல் ஆகும். அதற்கான காரணம் என்ன? நீ ஏதாவது ஒரு பொருள் மேல தண்ணி ஆட் பண்ணேன்னா கண்டிப்பா தண்ணி அந்த பாடியில இருக்கக்கூடிய ஹீட்டை டிஸ்பர்ஸ் பண்ணிடும், ஹீட்டை வெளியேற்றிடும். அதனால அங்க ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனும் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னாவே உன்னோட ஃபார்முலால நீ ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் தான் போட போற. ஜஸ்ட் லைக் ஹவ் யூ டிட் ஃபார் கம்பஷன். புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே, அடுத்ததா ஹீட் ஆஃப் சொல்யூஷன். டே கண்ணா, நான் என்ன பண்ண போறேன்? ஒரு 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு பொருள், சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பையே எடுத்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்ல கரைக்கிறேன். நிறைய சால்வெண்ட்ல போட்டு கரைக்கிறேன்னு கரைக்கிறேன். கரைச்சு அதை பயங்கரமா டைல்யூட் பண்ணேன்னா, எஸ் டைல்யூட் பண்ணேன்னா அப்ப கிடைக்கக்கூடிய அந்த சொல்யூஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். அந்த அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனோட ஹீட் ஆஃப் சொல்யூஷன் நீ கண்டுபிடிச்சேனா, அதாவது அந்த ப்ராடக்ட் சாலிடா இருக்கும்போது அதுக்கு என்ன ஹீட் இருந்துச்சு, அது தண்ணியில கரைஞ்சதுக்கு அப்புறமா அதோட ஹீட் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சேனா, தட் இஸ் கால்ட் as ஹீட் ஆஃப் சொல்யூஷன். ஆனா ஹீட் ஆஃப் சொல்யூஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா, டைரக்டா உன்னால அந்த பொருளோட ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் வேல்யூ எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், நீ எடுத்துக்கக்கூடிய சொல்யூட் சால்யுபிளா இருக்க போகுதுன்னா கண்டிப்பா அது கரையற டைம்ல அதுக்குன்னு சொல்லி ஒரு அயனைசேஷன் என்தால்பி இருக்கும். ரெண்டாவது, அது ப்ராடக்ட் ஆனதுக்கு அப்புறம், கரைஞ்சதுக்கு அப்புறம், தண்ணியில ஆர் சால்வெண்ட்ல கரைஞ்சதுக்கு அப்புறம் கேட்டையான் அண்ட் ஆனியானா மாறும். அப்ப அந்த கேட்டையானுக்கு அண்ட் ஆனியானுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா அதற்கான ஹைட்ரேஷன் என்தால்பி இருக்கும். ஸோ இப்போ நீ ஓவராலா என்ன பண்ண போற? இனிஷியலா ரியாக்டன்டோட அயனைசேஷன் எனர்ஜியை ப்ராடக்ட், அதாவது கேட்டையான் அண்ட் ஆனியானோட ஹைட்ரேஷன் என்தால்பி கூட ஆட் பண்ண போற. இவ்வளோ நேரம் மைனஸ் பண்ண, இங்க மட்டும் ஆட் பண்ண போற. ஆட் பண்ணேன்னா உனக்கு ஹீட் ஆஃப் அ சொல்யூஷன் கிடைச்சிரும். எஸ் எஸ் இந்து, சேம் ஒன் கண்ணா, அதனால தான் நான் அதை சொல்லல. ஓகே, ஸோ ஹீட் ஆஃப் சொல்யூஷன் புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹீட் ஆஃப் சொல்யூஷன் வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டக்குன்னு சொல்லு. செஷன்ல லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, பிகாஸ் அப்பதான் இந்த மாதிரி செஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, சோ எனி டவுட்ஸ் ரக்கண்ணா? கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே அலிஷா, பரவாயில்லடா கண்ணா. ஓகே, இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்ததா நம்ம ஹீட் ஆஃப் டைல்யூஷனை பத்தி படிக்க போறோம். டே கண்ணா, ஹீட் ஆஃப் டைல்யூஷனா என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? What do you mean by heat of dilution? சொல்லு பாப்போம். ரொம்ப சிம்பிள். நீ ஒரு சொல்யூஷனை, முன்னாடி ஒரு சொல்யூஷன் உருவாக்கன இல்லையா? நீ ஒரு சொல்யூஷனை இன்னும் எக்ஸ்ட்ரீமா டைல்யூட் பண்ணனா, ஓகேவா? 1 mole ஆஃப் சொல்யூட்டை எக்ஸ்ட்ரீமா டைல்யூட் பண்ண, நிறைய தண்ணி ஊத்தி பயங்கரமா டைல்யூட் பண்ணனா, அப்போ உனக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஹீட்டை தான் ஹீட் ஆஃப் டைல்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, காட் இட்? ஓகே அலிஷா, பரவாயில்லடா கண்ணா.
ரைட். இப்போ இத கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பெரிய ஃபார்முலாலாம் இல்ல. You just have to minus the biggest value and the smallest value. உனக்கு அழகா heat of dilution கிடைச்சிரும். சரியா? இந்த கேஸ்ல பார்த்தேனா KCl ஒரு 20 H2O கூட சேர்றதுனால you get first heat of dilution. திருப்பி ஒரு 200 H2O கூட சேர்றதுனால you get second heat of dilution. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ பண்ணனா you get actual heat of dilution. இப்படி தான் heat of dilution கண்டுபிடிப்பாங்க. புரிஞ்சுச்சுங்களா? ரைட். அடுத்ததா lattice enthalpy. டேக்கண்ணா lattice enthalpyனா என்னடா அர்த்தம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? lattice enthalpyனா என்ன அர்த்தம்னு ஐடியா இருக்கா? சொல்லு பாப்போம். What is mean by lattice enthalpy, Dakana? What is mean by lattice enthalpy? Yes. Okay, very good. ஒரு கிறிஸ்டல் இருக்கு ஆர் ஒரு கிறிஸ்டலைன் சாலிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு கிறிஸ்டலைன் சாலிட் ஆர் ஒரு அயானிக் காம்பவுண்ட 1 மோல் கீனங்க நீ எடுத்து வச்சுக்கிற. இப்போ இந்த 1 மோல் ஆஃப் காம்பவுண்ட நீ அதோட கேசியஸ் அயான்ஸ்க்கு ஓகேவா கேசியஸ் அயான்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போ உனக்கு வரக்கூடிய என்தால்பி சேஞ்சை தான் நீ வந்துட்டு லாட்டிஸ் என்தால்பின்னு சொல்ற. அப்போ ஒரு சாலிடா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் கேஸா கன்வெர்ட் பண்றேன். அப்படி சாலிடா கேஸா கன்வெர்ட் பண்ணும்போ 1 மோல் ஆஃப் சாலிட் காம்பவுண்ட கேஸா கன்வெர்ட் பண்ணும்போ நடக்கக்கூடிய என்தால்பி சேஞ்சை தான் நீ லாட்டிஸ் என்தால்பி அப்படின்னு சொல்லுவ. ஓகேவா? எஸ், வெரி குட் கவியரசு. So இப்படித்தான் லாட்டிஸ் என்தால்பியை கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் ஹைலி எக்ஸோதெர்மிக். அதனாலேயே ஒன்ஸ் அகெயின் ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் பண்ணா போதும். நெக்ஸ்ட், உன்னால லாட்டிஸ் என்தால்பியை டைரக்டா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது. டைரக்டா யாராலையும் லாட்டிஸ் என்தால்பியை கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனா ஹெஸ்லாவை யூஸ் பண்ணி உன்னால லாட்டிஸ் என்தால்பியை கண்டுபிடிக்க முடியும். மேம் அது எப்படி மேம் ஹெஸ்லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டேன்னா வெயிட் அதை ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஓகே, சோ இதுதான் நம்மளோட ஹெஸ்லா. நம்ம தலைவர் ஹெஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ என்னோட ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுதுன்னு வச்சுக்கோ. சரியா? நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என் கேஸ்லயே சொல்றேன். நான் சின்ன வயசுல எல்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இதுதான் என்னோட ஸ்கூலு, தட்டிக்கு விழுந்தா வீடு, அவ்வளவு பக்கத்துல வீடு இருக்கும். சரியா? திஸ் இஸ் மை ஹோம். ஆனா நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூல் முடிஞ்சதும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வீட்டுல ஏதாச்சும் பாக்கெட் மணி தந்துதாங்கன்னா போய் ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். ரைட்? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கிரவுண்டுக்கு போவோம். கிரவுண்டுக்கு போய் ஏதாச்சும் விளையாண்டுட்டு ஒரு 4 மணிக்கு ஸ்கூல் முடியுதுன்னா ஒரு 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கே போவோம். திஸ் இஸ் ஹவு மை ரொட்டீன் வாஸ் வென் ஐ வாஸ் இன் மை ஸ்கூல். 8th 9th 10th 11th எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் விட்டதும் எட்ரா வண்டின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிரவுண்டுக்கு போய் ப்ராக்டிஸ்க்கு போவோம். பிகாஸ் கேம்ஸ்ல எல்லாம் நான் இருந்ததுனால ப்ராக்டிஸ்க்கு போவேன். ஒரு 6-7 மணி இருட்டனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு ஹப்பான்னு சொல்லிட்டு போவேன். திஸ் இஸ் ஹவு இட் ஹேப்பன்ஸ். ஸோ இப்போ டைரக்டா நான் வீட்டுக்கு போயிருந்தா 5 நிமிஷத்துல என்னால போயிருக்க முடியும். பட் ஆனா நான் என்ன பண்ணேன், ஒரு சுத்து வழியே எடுத்தேன். இப்போ எங்க அம்மா நான் எங்க எல்லாம் போனேன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவ இங்கதான் போயிருக்கா, அதுக்கப்புறம் இங்கதான் போயிருக்கா, அதுக்கப்புறமா தான் இங்கதான் வந்திருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரிதான் நம்ம ஹெஸ்ஸும் என்ன சொல்றாரு, ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுதுன்னா இஃப் யூ கேனாட் ஃபைண்ட் த கரெக்ட் பாத், ஏன் டைரக்டா வரல அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியலன்னா அங்க நடக்கக்கூடிய இன்டர்மீடியேட்ஸை நல்லா கவனி. உன்னோட ரியாக்டன்ட் ஃபர்ஸ்ட் என்னவா மாறுது, அதுக்கப்புறமா என்னவா மாறுது, ஃபைனலா எப்படி நம்ம ப்ராடக்ட் தருது அப்படிங்கறத கவனி. இத கவனிச்சேனாலே உன்னால டோட்டல் என்தால்பி ஆஃப் a ரியாக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுச்சுங்களா? காட் இட்? எஸ். இந்த மாதிரி தான் ஹெஸ்லா வச்சு உன்னால வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியும். ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் எப்படியெல்லாம் எந்த வழியில எல்லாம் நம்மளோட ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கோ, இன்டர்மீடியேட்ஸ் வந்திருக்கோ, அங்க நடந்த ஒவ்வொரு என்தால்பியும் ஆட் பண்ணா போதும் உனக்கு தேவையான டோட்டல் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கிடைச்சிரும். இஸ் தட் கிளியர்?
ஓகேடா கண்ணா, ரைட். இப்ப அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம், பாண்ட் எனர்ஜி, என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் அண்ட் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷனை பத்தி பேச போறோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ஸ். பாண்ட் எனர்ஜினா என்ன? பாண்ட் எனர்ஜினா என்ன? என்னோட ஒரு மாலிகுல் இங்க இருக்கு, அந்த மாலிகுலுக்கு இடையே உள்ள பாண்டை பிரேக் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி தான் பாண்ட் எனர்ஜி. த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு பிரேக் 1 mole of a particle is called as bond energy. இந்த பாண்ட் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக ரியாக்டன்டோட பாண்டுக்கு எந்த எனர்ஜி இருந்துச்சு, தென் ப்ராடக்ட்க்கு ஆப்வியஸ்லி பாண்ட் இல்ல, ஸோ அவங்களுக்கு என்ன எனர்ஜி இருந்திருக்கு, இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணேன்னா உனக்கு பாண்ட் எனர்ஜி கிடைக்கும். எஸ் 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 இந்து, அது ஒரு காலம். எஸ், ஸோ வென் வி வேர் இன் ஸ்கூல், எங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லடா கண்ணா. எங்களோட மெயின் ரெஸ்ட்ரிக்ஷனே என்னன்னா, கேமுக்கு போனேன்னா நீ அவார்ட் வின் பண்ணாம வரக்கூடாது. ஏன்னா எவ்ரி இயர் அவார்ட் மட்டும் வாங்கலன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த ஜோனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல் வாங்கலைன்னா அடுத்த வருஷம் நான் கூப்பிட மாட்டாங்க. ஸோ தட் வாஸ் ஒன்லி ஒன் கிரைட்டீரியா விச் வி ஹேட். அதனால டெய்லி ஸ்கூல் முடிச்சதும் நாங்க ப்ராக்டிஸ்க்கு போயிடுவோம். தட் இஸ் ஹவு திங்ஸ் கோ, ரைட்? ஓகே, இப்போ என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன்னா என்ன? என்கிட்ட ஒரு 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸை, 1 mole ஆஃப் மாலிகுலை நான் ஆட்டமா கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அப்படி ஆட்டமா கன்வெர்ட் பண்றதுக்கு தேவையான எனர்ஜியை தான் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அட்டமைசேஷன்னா ஆட்டம்ஸை உருவாக்குறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மாலிகுல்ஸை ஆட்டம்ஸா மாத்துறதுக்கு, ஸ்பெசிபிக்லி 1 mole ஆஃப் மாலிகுலை ஆட்டமா மாத்துறதுக்கு தேவையான எனர்ஜி என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன். அப்படியே என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷனா என்ன? ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணி சால்ட்டையும் வாட்டரையும் தருதுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணும்போது அங்க ஒரு என்தால்பி சேஞ்ச் வரும் இல்லையா? அந்த என்தால்பி சேஞ்ச் தான் நீ என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? ஸோ என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன், if you use a strong acid and the strong base, will always be equal to minus 57.1 or minus 13.7 kilojoules-னா 57 எடுத்துக்கோ, கிலோ கேலரிஸ்னா 13 எடுத்துக்கோ. சரியா? இந்த வேல்யூஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்ணா. இந்த வேல்யூஸை தெரிஞ்சு வச்சுக்கோ. Got it? So இதை தவிர்த்து நீ பெருசா எதையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெர்மோ கெமிஸ்ட்ரி அவ்வளோதான். சரியா? பட் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும். I'll give you questions. ஓகேவா? கொஸ்டின்ஸ் தரேன், நீ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணு. ரைட்? ஓகே ஓகே அலிஷா, தேங்க்யூ கண்ணா. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா கண்ணா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? தெர்மோ கெமிஸ்ட்ரியில ஏதாச்சும் டவுட் இருக்கா? பிகாஸ் அடுத்து நான் உனக்கு கொஸ்டின் தர போறேன், நிறைய கொஸ்டின் தர போறேன். அந்த கொஸ்டினை நீ கவர் பண்ண உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, நான் இப்படிதான் படிக்கணும் போல அப்படின்னு. ஸோ இஸ் தட் கிளியர்? சூப்பர். ஸோ இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Let me know the answer for this question, Kana. Let me know the answer for this question. Amandeva, you are absolutely correct. அலிஷா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் கொடுத்திருக்கான், அசிடிக் கேரக்டர் கேட்டிருக்கான். ஸோ இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்ன? யோசிச்சு சொல்லு. அலிஷா ஏ, இந்து பி, அதர்ஸ் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். லெட் மீ நோ யூர் ஆன்சர்ஸ். எவ்ரிவன், எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. இல்ல அலிஷா, ட்ரை இட் அவுட். தப்போ ரைட்டோ அது அப்புறமா பாத்துக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு. தேவிப்பிரியா ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் ப்ளீஸ் ட்ரை இட் அவுட். தேவா ஆப்ஷன் டி. அடடடடடே, ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றீங்களே. பாத்தரலாமா?
So the correct answer is actually option B. எதனால அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா, you should always remember, if your heat of neutralization is high, great, then your acid strength is also high. உன்னோட acid strength எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட heat of neutralizationம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நீ என்ன பண்ற, இந்த 4 வேல்யூஸையும் ஃபர்ஸ்ட் அடுக்கி பார்க்குற. அடுக்கி பார்க்கும்போது obviously the highest value goes to A, then D, then C, then B, and so your acidic character will also form the same. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. enthalpy of ionization கொடுத்தாலும் சரி, enthalpy of neutralization கொடுத்தாலும் சரி, it will always be high for any acid or any base until or unless it is strong. இதுவே weak acid weak base யூஸ் பண்ணனா அப்போ enthalpy of neutralization கம்மியா இருக்கும். சரியா? சரியா? Right? Got it. So option B is the right answer. Yes, Indu, Devi Priya, Deva, correct. See, Samira, correct. Alisha, Parvalada Kanna, you tried it, which is very, 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 very good. Okay. Adittada, Alisha and Deva, rendu perum. Okay, so adittada. In the question kana answer solunga. Let me know the answer for this question. Dakana. யோசிச்சு ஆன்சர் பண்ணு. இது ஆக்சுவலா ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ கொஞ்சம் யோசிச்சேன்னா ஆன்சர் வந்துடும். இதை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் டஃப் கொஸ்டின்ஸ் தருவேன், நீ அதை பார்க்கணும். சரியா? நான் எடுத்து வச்சிருக்கேன். இங்க என்தால்பி ஆஃப் டிசோசியேஷன் கேட்டிருக்கான். ஸோ அதற்கான ஆன்சர் என்னவா? Shara. Patarlama. So yes, the correct answer is absolutely option A, because நமக்கே தெரியும் enthalpy of dissociation கேட்டானா என்ன பண்ணணும்? Q2 minus Q1 பண்ணணும். Okay, very good. அப்படியே இந்த கொஸ்டின்கான ஆன்சரையும் சொல்லுங்க. Let me know the answer for this question, guys. யோசிச்சு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க. Yes, Rider Boy, hi Karna. First of all, VAT, SRM and நம்மளோட basic entrance exams இருக்கு இல்லையா, எல்லா entrance examsக்குமே சேம் சிலபஸ் தான். சரியா? ஈவன் KCET யாராச்சும் எழுதுறீங்கன்னா கூட அதுக்கும் சேம் சிலபஸ் தான். So don't you worry, you can follow this for the content. So yes, answer என்னடா கண்ணா? பாத்தரலாமா? இந்து மட்டும் ஏ சொல்லியிருக்காங்க, மத்தவங்க ப்ளீஸ் ஆன்சர். ஹாய் ஆப்பிள் ஃபார் யூ, வெல்கம் ஆன் போர்ட். So yes, the correct answer for this question is actually option B. நல்லா கவனிச்சு பாரு, இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கான். what is the relation between enthalpy of reaction and enthalpy of formation கேட்டிருக்கான். always remember, enthalpy of reaction நாலும் enthalpy of formation நாலும் enthalpy of combustion of carbon நாலும் இந்த ஒரு ரியாக்ஷன்ல they are all same. கரெக்டா? இங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அங்க CO2 ஃபார்ம் ஆகுது. ஸோ enthalpy of reactionம் enthalpy of formationம் ஒண்ணுதான். enthalpy of combustionம் இந்த கேஸ்ல ஒன்னாதான் இருக்கும். அதனால ஆப்ஷன் B is the right answer. இந்து புரிஞ்சுச்சாடா கண்ணா? இங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்கான்னு நீ பார்க்கணும். ஹாய் கோகுல பாரதி, வெல்கம் ஆன் போர்ட். ஸோ இந்த ரியாக்ஷன்ல கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா மாறுது. The reaction is combustion. Whenever the reaction is combustion,
அவங்களோட enthalpy of reaction, enthalpy of formation, enthalpy of combustion மூணுமே ஒண்ணா தான் இருக்கும். Because ஒரு reaction தான் அதுவும் combustion reaction. ஓகே, சோ இப்போ அடுத்ததா நான் உனக்கு கொஸ்டின் தரேன். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் என்னன்னு சொல்லணும். சரியா? ரைட். இப்போ I'll give you some tricky question. வெயிட் பண்ணுங்க. Okay, so the question goes like this. Under isothermal condition, okay, under isothermal condition, a gas at 300 Kelvin expands from 0.1 to 0.25 liter. Okay va? At pressure 2 bar. At pressure 2 bar. இப்போ work done என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும். Work done என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும். Alright, and your options are option A minus 30 joules, option B 5 kilojoules, option C 25 joules, and option D 30 joules. So yes guys, let me know your answers in the comment section. Let me know your answers in the comment section below. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். டேய் இப்பதான்டா क्वेश्चन கேட்டேன், அதுக்குள்ள ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆப்ஷன் A தானா? ஷூரா? Are you guys sure? Confirm option A தானா? ஆஹா. So first இங்க என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். work done கேட்டிருக்கான். work done is equal to P delta V, right? Also இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பான்ஷன்ங்கிறதுனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன், கான்ட்ராக்ஷனா பிளஸ் போட்டுக்கோ. இங்க pressure 2 bar into வால்யூம் 0.1 இருந்து 0.25 மாறுது. அப்போ obviously your difference would be எவ்வளோ? 0.25 minus 0.1, 0.15. அப்போ 0.15 into 3 வந்துட்டு 0.30 லிட்டர் பார்ல உனக்கு வேல்யூ வரும். ஆனா உனக்கு ஆப்ஷன்ல எல்லாமே ஜூல்ஸ்ல தான் இருக்கு. லிட்டர் பாரை எப்படி ஜூல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவ? into 100 ஜூல்ஸ் பண்ணா போதும் இல்லையா? லிட்டர் பார் into 100 போட்டேன்னா you will get your joules value. இதுவே லிட்டர் ஏடிஎம் இருந்தா 101 கூட மல்டிப்ளை பண்ணா உனக்கு ஜூல்ஸ் கிடைக்கும். And so the correct answer is absolutely option A. Very good Rakana. Super. அடுத்ததா இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. I am damn sure that you guys will answer this as well. Okay? So yes, 3 moles of ideal gas expands spontaneously. இப்போ spontaneously in vacuum. அப்போ work done என்னவா இருக்கும்? Your options are infinite, 3 joules, 9 joules, 0. Let me know your answers in the comment section. work done என்னன்னு தான் கேட்டிருக்கான். So யோசிச்சு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பாப்போம். Okay, very good. So if in case ஒரு ideal gas தன்னைத்தானே vacuumல expand பண்ணுதுன்னா then obviously your work done is going to be 0 because அங்க நீ எந்த வேலையும் பார்த்திருக்க மாட்டா, அது தன்னைத்தானே நடந்திருக்கும் இல்லையா? vacuumனாலும் insulatorனாலும் work done is equal to 0. Next, இன்னொரு question. I'll give you a reaction. X2O4 liter gives 2XO2. Okay va? Gas. இங்க delta U வந்துட்டு 2.1 kilocalories. Right? Delta S வந்துட்டு 20 calorie Kelvin inverse at 300 Kelvin. Delta G என்னவா இருக்கும்? Find out what is delta G.
And your options are minus 2.7 kilocalories, 9.3 kilocalories, minus 9.3 kilocalories, and 2.7 kilocalories. So yes, let me know your answers in the comment section. சொல்ல பாப்போம், டக்குன்னு சட்டுன்னு ஆன்சர் பண்ண பாப்போம். Yes Kanna, let me know your answers in the comment section. Edana sure? Are you guys sure? Yes. எப்படி ஏன்னு சொல்றேன். On what basis you say that option A is the right answer? எந்த பேசிஸ்ல ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்றேன். சொல்லு பாப்போம். Yes, yes. Very good. இங்க டெல்டா ஜி கேட்டிருக்கானா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணி காமிக்கணுமா? கண்டிப்பா நரேஷ், நான் கண்டிப்பா உனக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். டோன்ட் யூ வரி, டோன்ட் யூ வரி. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்துட்டு டெல்டா ஜி கேட்டிருக்கான், கரெக்டா? ஸோ டெல்டா ஜி உனக்கு இங்க தெரியுமான்னு கேட்டேன்னா தெரியாது. அதுக்காக நீ ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிற, விச் இஸ் டெல்டா ஹெச். ஓ சாரி கண்ணா, நான் டெல்டா ஹெச்சுக்கு பதிலாக டெல்டா ஜின்னு கொடுத்துருக்கேன். You have to find delta H. Okay, delta H க்கு நீ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்ப? delta H is equal to delta U plus delta NGRT. இங்க delta H தான் வரும், delta G வராது. மாத்தி கொடுத்துட்டேன், நோட் பண்ணிக்கோ. ரைட், இப்போ ஃபார்முலால வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ற, சப்ஸ்டியூட் பண்ணேனா 2.1 plus இங்க delta NG என்ன? ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ப்ராடக்ட்ல 2 கேஸ் இருக்கு, ரியாக்டன்ட்ல 0 gases. அப்போ your delta NG will be 2. ரைட், 2 into R value என்னன்னு எடுத்துப்ப? இங்க வேல்யூஸ் எல்லாம் கேலரிஸ்ல இருக்கு, அதனால R value is 2. டெம்பரேச்சர் அவனே கொடுத்திருக்கான் 300 Kelvin. இத மூணுத்தையும் ஆட் பண்ணேனா 2.1 plus 2 2s are 4. 4 into 300 is absolutely 1200. இத நீ மொத்தமா கால்குலேட் பண்ணேனா 1200 plus 21 approximately உனக்கு எவ்வளவு வரும்? நான் மாத்தி போட்டேனோ? மாத்தி போட்டேன். கரெக்ட் தானே? எஸ். ஸோ மொத்தமா கால்குலேட் பண்ணி நீ இந்த வேல்யூஸை கிலோ கேலரிஸ்ல சொல்லணும். கிலோ கேலரிஸ்ல சொல்றேன்னா எவ்வளவு வரும்? சொல்ல பாப்போம்டா கண்ணா. லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ். இங்க டெல்டா யூ வந்துட்டு 2.1 கிலோ கேலரிஸ்னு கொடுத்துருக்கான், கரெக்டா? எஸ் எஸ் எஸ். ஸோ அப்போ delta value is 2.1 இருந்துச்சுன்னா obviously what you have to do is உன்னோட delta H வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்க delta H வேல்யூ என்னவா இருக்கும்? இதையும் கிலோ கேலரிஸ்க்கு 1200 மாத்தினேன்னா 1.2 வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன்னா 3.3 வரும், கரெக்டா? எஸ், நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 1200 கிலோ கேலரிஸ்க்கு மாத்திருக்கேன் கண்ணா. You can either convert this into kilocalories divided by 1000 போடலாம், or 2.1 into 1000 போட்டுட்டு ஃபைனல் வேல்யூவை கேலரியில இருந்து கிலோ கேலரிக்கு மாத்திக்கலாம், சரியா? இஃப் இன் கேஸ் இந்த கொஸ்டின்ல டெல்டா H கேட்டிருந்தானா இட் இஸ் 3.3. இல்ல மேம், இவங்க டெல்டா H கேட்கல, டெல்டா G தான் கேட்டிருக்கான் அப்படின்னா டெல்டா ஜிக்கான ஃபார்முலா என்ன கண்ணா? டெல்டா ஜிக்கான ஃபார்முலா என்ன சொல்லு பாப்போம். எஸ் எஸ் எஸ். டெல்டா ஜிக்கான ஃபார்முலா என்ன? ஃப்ரீ எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? வெரி சிம்பிள், ஞாபகம் இல்லையா? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இங்க டெம்பரேச்சர் கொடுத்துருக்கான், டெல்டா எஸ் கொடுத்துருக்கான், நீ இப்பதான் டெல்டா ஹெச் கண்டுபிடிச்சிருக்க. அப்போ 3.3 மைனஸ் டி டெல்டா எஸ்ஆ, அப்போ 300 into 20 divided by 100. ஏன் divided by 100 போடுற? பிகாஸ் அப்பதான், சாரி, divided by 1000. ஏன் divided by 1000 போடுற? பிகாஸ் அப்பதான் உனக்கு இந்த வேல்யூ கிலோ கேலரிஸ்க்கு கன்வெர்ட் ஆகும். டோட்டலா கால்குலேட் பண்ண உன்னோட கரெக்டான ஆன்சர் 2.7 அப்படின்னு வரும், ஓகேவா? எஸ். ஸோ டெல்டா ஜி கேட்டானா இட் இஸ் 2.7. இதுவே டெல்டா ஹெச் கேட்டானா இட் இஸ் 3.3. Is that clear? Delta H கேட்டா 3.3, delta G கேட்டா it is 2.7.
இந்த கால்குலேஷன் புரிஞ்சுச்சாடா கண்ணா? இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन தட்டமா? ட்ரை பண்ணி பார்க்கறியா? shall we yes. so அடுத்த क्वेश्चन தரேன் செக் பண்ணி பாரு. சேம் கைண்ட் ஆஃப் a question, பட் ஆனா இங்க கொஞ்சம் வேல்யூஸ் மட்டும் மாத்தி தரேன், சரியா? 4 hydrogen gas is converted to 2H2 gas. Okay va? இங்க enthalpy change delta H is equal to minus 869.6 kilojoules. Dissociation energy என்ன? Dissociation energy என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். And your options are option A plus 217, oh 1 minute, plus 217.4 kilojoules. Option B minus 434.8 kilojoules. Option C minus 869.6 kilojoules. Option D plus 434.8 kilojoules. So yes guys, let me know your answers in the comment section. Let me know your answers in the comment section. இங்க the dissociation energy என்னவா இருக்கும்? Sidana, sure? Are you sure? கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. இங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்கான் எல்லாத்தையும் பார்த்து சொல்லு. இங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்கான் எல்லாத்தையும் பார்த்து சொல்லு. நான் அடுத்ததா இன்னொரு क्वेश्चन தரேன். ஓகே, டோன்ட் யூ வரி. ஆன்சர் கண்டுபிடிச்சியா? பி தானா? ஷோரா? எப்படி பி சொல்றடா கண்ணா? இங்க 4 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் மாலிகுலா மாறுது. அதுக்கு தேவையான எனர்ஜி தான் minus 869.6. அப்போ dissociation energy கேட்டேன்னா enthalpy of formation is equal to enthalpy of dissociation. சரியா? ஃபார்மேஷனும் dissociationம் சேம் தான். அப்போ இங்க ஒரு 2 ஹைட்ரஜன் மாலிகுல் 4 ஹைட்ரஜனா மாறுதுன்னா dissociation எனர்ஜியில ஆக்சுவலா நம்ம ஒரே ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல தான் எடுத்துப்போம். அதனால இங்க கொடுத்திருக்கிற வேல்யூவை 869.6 2 ஆல டிவைட் பண்ணுவோம். நம்மளோட கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி -434.8 இருக்கும். புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்னொரு क्वेश्चन தட்டுமா? எஸ். இப்போ இந்த क्वेश्चन கொஞ்சம் நீ யோசிக்க வேண்டிய மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாரு. You have a reaction MgO plus HCl gives MgCl2 plus H2O. ஓகேவா? இங்க absolute enthalpy of neutralization என்ன கண்டுபிடிக்கணும். And your options are less than minus 57.33 kilojoules mole inverse. Option B minus 57.33 kilojoules mole inverse. Option C greater than அதே same value தான். And option D 57.33 kilojoules mole inverse. So yes guys, let me know your answers in the comment section. Very good Samira. So இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை சொல்லுங்க. அப்படியே நம்ம செஷனை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரி நம்ம சேனல்ல இல்ல பாக்கி மற்ற சேனல்ஸ்ல நடக்கக்கூடிய நீட் கண்டென்ட்ஸும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். Okay, so please do like the kana.
So yes, let me know your answers in the comment section below. Yes, yes, yes. B தானா? Samira option B சொல்லிருக்காங்க. Others, please let me know your answers. Option B தானா? Sure. Shall we check? Shall we check? செக் பண்ணி பார்த்துடலாமா? Hi Deeps, welcome on board. Strong base and strong acid, அதனால option B தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்றீங்களா? Okay, so we will find out. Yes, இந்த questionல நல்லா கவனிச்சு பாரு, சரியா? உன்னோட reactants யார் யாரு, reactantல யார் யாரை யூஸ் பண்ற அப்படிங்கறத நீ கவனிச்சு பார்க்கணும். கவனிச்சு பார்த்தேன்னா HCl, which is a strong acid. MgO strong base இல்லையா? சொல்லு பாப்போம். Yes, MgO is actually a strong base. அப்போ ஒரு strong acidum strong baseum சேர்ந்துச்சுன்னா obviously உன்னோட enthalpy of neutralization minus 15 and 7.33 இருக்கும். அதனால option B is the absolute right answer. Okay, option B is the right answer ஆக்கண்ணா. Very good. அடுத்ததா இன்னொரு question தரேன், ட்ரை பண்ணி பாரு. Next question. ஒரு match the following question தரேன், ட்ரை பண்ணி பாரு. Kp delta G naught RT ln Q, Kp is equal to Q, then T is delta H by delta S. Okay va? And your options are A non-spontaneous, B equilibrium, C endothermic, and D. So yes guys, let me know your answers in the comment section. நான் hide ஆயிக்கிறேன் so that you can see the entire answer. ஓகேவா? ஒன்னொன்னா மேட்ச் பண்ணி எனக்கு ஓவராலா ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். லைக் சிபிடிஏ, ஏபிசிடி, டிசிபிஏ அந்த மாதிரி ஆன்சர் சொல்லுங்க. Let me know the answers in the comment section, Dakanna. Zoro DCBA சொல்லிருக்காரு. Others, please answer.
Yes. ஆன்சர் என்னன்னு பார்த்தலாமா? shall we? இது ஆக்சுவலா ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின். நீ கண்டிப்பா ஆன்சர் பண்ணியிருப்ப. So yes, whenever your Kp is greater than Q, Kp Q விட அதிகமா இருந்துச்சுன்னா then அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? Kp கோஷன்ட்டை விட அதிகமா இருந்துச்சுன்னா, கான்ஸ்டன்ட் கோஷன்ட்டை விட அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளோட ரியாக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும், which means அந்த ரியாக்ஷன் ரொம்ப ஸ்பான்டேனியஸா நடக்கும். ரைட். நெக்ஸ்ட், டெல்டா ஜி ஆர்டி லான் கியூவை விட கம்மியா இருந்துச்சுன்னா, டெல்டா ஜி ஆர்டி லான் கியூவை விட கம்மியா இருந்துச்சுன்னா, டெல்டா ஜி நாட் ஆர்டி லான் கியூவை விட கம்மியா இருந்துச்சுன்னா டெல்டா ஜி பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். அதனால என்ன நடக்கும்? whenever delta G is positive, your reaction becomes non-spontaneous. உன்னோட கேபியும் கியூவும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா then the reaction is said to be at equilibrium. And ஃபைனலா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஸோ அதை மட்டும் மேட்ச் பண்ணிட்டேனா your correct answer for this question is DABC. DABC is the right answer. Okay, DCBA இல்ல DABC நோட் பண்ணிக்கோ. DABC is the absolute right answer. நோட் பண்ணிட்டியா? எஸ். A and C க்கு நடுவுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன். No கண்ணா, you should not have that. கண்ணா, டெல்டா ஜி நாட் ஆர்டி லான் கியூவை விட கம்மியா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ஆர்டி லான் கியூ இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ உன்னோட ரியாக்ஷன் ஒரு நான் ஸ்பான்டேனியஸா மாறிடும். கரெக்டா? எஸ் சமீரா, அவர் விளையாண்டுருக்காரு. ஓகே, ஸோ DABC இஸ் த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே கான்செப்ட் பேஸ் பண்ணி 2-3 கொஸ்டின் கேட்டிருக்கான். மேட்ச் த ஃபாலோயிங்கா, அசர்ஷன், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல எல்லாம் கேட்டிருக்கான். ஸோ நோட் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், with this we cover our thermodynamics இதோட முடியுது. ஸோ அடுத்ததா ஒரு சின்ன சாப்டர், அட் த சேம் டைம் ரொம்பவே சூப்பரான ஒரு சாப்டர். அந்த சாப்டர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏதாச்சும் ஐடியா இருக்கா எந்த சாப்டரா இருக்கும் அப்படின்னு? எனி ஐடியா? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அடுத்தது என்ன சாப்டர் பார்க்க போறோம்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சொல்லு பார்ப்போம். எஸ். ஸோ எஸ், அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டர் நான் உனக்கு வெறும் 15 to 20 மினிட்ஸ்ல முடிச்சு தரேன். கான்செப்ட் சீக்கிரமா முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் அதிகமா பண்ணலாம். சரியா? ரைட். ஈக்லிபிரியம் இல்ல, ரிடாக்ஸ். ரைட். இப்போ இதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன? ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ், ஆக்சிடேஷன் நம்பருக்கான ரூல்ஸ், அப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் என்னென்ன, இதைத்தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல இருந்து 1-2 கொஸ்டின் தான் கேட்பான். பட் ஆனா உன்னால எக்ஸாக்ட்லி அந்த 1 to 2 கொஸ்டினை கரெக்டா அடிக்க முடியும். ஏன்னா இந்த சாப்டர் குட்டி சாப்டர். ஓகேவா? ரொம்ப குட்டி சாப்டர், சூப்பரா படிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரிடாக்ஸ்னா என்ன? ரெண்டுத்தையும் ரெண்டா பிரி. I'll show it to you. So, red ox. Red அப்படின்னா reduction அப்படின்னு அர்த்தம். ox அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ரியாக்ஷன்ல ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் சைமல்டேனியஸா நடந்துச்சுன்னா அதை தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். மேம், ஆக்சிடேஷனா என்ன, ரிடக்ஷன்னா என்ன? ரொம்ப ஈஸிடா கண்ணா. ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் ஆர் ஆக்சிஜனை ஆட் பண்ணேன்னா அதுதான் ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு நெகட்டிவ் காம்பவுண்ட் ஆர் ஆக்சிஜனை ஆட் பண்ணேன்னா தட் இஸ் ஆக்சிடேஷன். நான் ஆட் தான் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
ஹைட்ரஜன் ஆர் ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்டை கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே எஃபெக்டை தான் தரும். இப்போ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்டை நான் ரிமூவ் பண்றேன்னா, எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட் தான் நமக்கு எலக்ட்ரானையும் கொடுக்குறான். அப்ப எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண போறேன்னா ஆப்வியஸ்லி தேர் இஸ் கோயிங் டு பி a loss of electron. ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தாலும் அது ஆக்சிடேஷன் தான் சொல்லுவோம். இதுவே ரிடக்ஷன்னா என்ன? ரிடக்ஷன், ரெட்யூஸ் பண்ண போற, ஹைட்ரஜனை ஆட் பண்ண போற, ஆர் எலக்ட்ரோபாசிட்டிவா ஆட் பண்ண போற, ஆக்சிஜனை ரிமூவ் பண்ண போற, ஆர் எலக்ட்ரோநெகட்டிவா ரிமூவ் பண்ண போற. இப்படி ஒரு எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட் ஆட் பண்றதுனால உனக்கு எலக்ட்ரான் கிடைக்கும், எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகும். அண்ட் ஸோ whenever there is an addition of electron that is called as reduction. சிம்பிளா சொல்லணும்னா ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் எனிமீஸ் மாதிரி. ஒருத்தன் நல்லவனா இன்னொருத்தன் கெட்டவன். ஒருத்தன் என்ன பண்றானோ அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தன் செய்வான். புரிஞ்சுச்சா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹாய் காவேரி பிரதாப், வெல்கம் வெல்கம் ஆன் போர்ட். ஓகே இந்து, வர வர கான்ஃபிடென்ட் குறையுது மேம், டிப்ரெஷனா இருக்கு. டே கண்ணா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டு நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ற. இப்போ இந்த லாஸ்ட் மினிட், இந்த லாஸ்ட் வேர்ட்ஸ்ல நீ என்னால முடியுமா, ஐயோ என்னால எல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு யோசிக்கிறதுனால அந்த ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும் உன்னோட மார்க்கு குறைய போகுது. உண்மையிலே சொல்றேன். என்னடா மேம் மார்க்கு குறைய போகுதுன்னு சொல்றாங்களேன்னு யோசிக்காத. நீ டிப்ரெஷன் ஆவற, நெகட்டிவா ஃபீல் பண்ற, என்னால முடியாதுன்னு தோணுது, நான் இந்த தடவை நீட்டை கிளியர் பண்ண மாட்டேன்னு தோணுது அப்படின்லாம் சொன்னேன்னா that is going to take away the mark which you have got alongside all these days. இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டு ஒரு மலை மேல ஏறி 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 கிட்டத்தட்ட பீக்க நெருங்க வந்துட்ட. சரியா? இப்போ என்னால அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸை கடக்க முடியுமா அப்படின்னு நீ யோசிக்கிறதுனால உனக்கு நஷ்டம் மட்டும்தான் யோசிச்சுக்கோ. சி, டிப்ரெஷனுக்கு டைம் இல்லை, உனக்கு ப்ரோஆக்டிவா இருக்கணும். ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு டைம் இல்லை, உனக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதையெல்லாம் நீ பண்ணா மட்டும்தான் உன்னால நீட்டை கிளியர் பண்ண முடியும். ஸோ எப்பெல்லாம் உனக்கு ஐயோ என்னால முடியல மேம், அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, என்னால முடியுமான்னு எனக்கே டவுட்டா இருக்கு, நான் படிக்கல மேம், நான் கிளியரா இந்த வருஷம் நீட்டை கொடுப்பேனான்னு கூட தெரியல மேம் அப்படின்லாம் யோசிச்சேன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ஒன் திங். முடியும்னு நீ நினைச்சேனா முடியும், முடியாதுன்னு நீ நினைச்சேனா முடியவே முடியாது. சரியா? சோ நீ அந்த காரியத்தை முடிச்சு காமிக்க போறியா, இல்ல முடிக்காம மத்தவங்க சொன்னதை கேட்டுட்டு உட்கார போறியா? எஸ் எஸ். ஸோ யோசிச்சு நீ ஒர்க் பண்ணிக்கோ. எதை பத்தியும் யோசிக்காத. all you have to do is you just have to go on with the flow. படிச்சுக்கிட்டே இரு, கண்டிப்பா நீட்ல நீ கிளியர் பண்ணுவ. சமீரா, என்ன பேட் நியூஸ்க்கு நான் வாட் ஹேப்பன்? காவேரி பிரதாப், உனக்கு கொஸ்டின் பார்த்தா பிளாங்க் ஆகுதுன்னா மை சஜஷன் இஸ் நம்மளோட 10,000 கொஸ்டின் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதை தயவு செஞ்சு பாருங்க. பிகாஸ் அதுல நான் நிறைய கொஸ்டின்ஸை உனக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கேன். 10,000 கொஸ்டின் as you see, அத்தனை விதமான கொஸ்டின்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின், ஒன்னுக்கும் இன்னொன்னுத்துக்கும் சேம் ரிப்பீட்டன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டினை நீ ப்ராக்டிஸ் பண்ணேனாவே இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். நான் உனக்கு எழுதி தரேன். நான் அந்த 10,000 கொஸ்டின்ல சொன்ன மாடியூல்ஸ்ல இருந்து தான் உனக்கு கொஸ்டின் வரப்போகுது. ஓகேவா? சேம் கொஸ்டின் விசுவாசம் மாறாம வரும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஓகேவா? அப்படின்லாம் நான் உனக்கு பொய் சொல்ல மாட்டேன். பட் அந்த கான்செப்ட், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உனக்கு வரப்போகுது. ஸோ பி ரெடி ஃபார் த சேம். 10,000 கொஸ்டின்ஸை நீ மாஸ்டர். ஹலோ, நான் பேசுறது கேக்குதாடா? ஓகே லோட் ஆகுது. கிளியர்? ஓகேடா கண்ணா. ஸோ ரிடாக்ஸ்ல நான் முன்ன சொன்ன மாதிரியே தான், ஒரு ஆட்டம் ஒரு மாலிகுல் ஆக்சிடைஸ் ஆகும், இன்னொன்னு ரெடியூஸ் ஆகும். இதுதான் ரிடக்ஷன். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததா நீ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டை பத்தி படிக்க போற. டே கண்ணா, இப்போ நீ வீடு வாங்க போற, சரியா? ஆர் வீடு வாடகைக்கு வாங்க போற.
நீ கூட பார்த்துருப்ப, வீட்டில் அம்மா அப்பா வீடு வாடகைக்காக ஒரு புரோக்கர் ஆர் ஒரு ஏஜென்ட்டை இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும் கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்காக நிறைய வீடை சூஸ் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. கரெக்டா? உங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க, உங்களுக்கான வீடை அவங்க தேடி தருவாங்க. அதே மாதிரிதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னாலும் ரெடியூசிங் ஏஜென்ட்னாலும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் உன்னை ஆக்சிடைஸ் பண்ணி தரப்போறா, ஆக்சிடைசஸ் நியர்பை மாலிகுல். ரெடியூசிங் ஏஜென்ட்னா பக்கத்துல இருக்கிறவன ரெடியூஸ் பண்ண போறான். எப்படி ஒரு வீட்டு புரோக்கர், ஒரு வீட்டு ஏஜென்ட் அந்த ஆளுக்காக அவர் வீடை பார்க்க போறது இல்ல, பக்கத்துல யாராச்சும் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வீடு பார்த்து தராரோ, அதே மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருந்தாலும் சரி, ரெடியூசிங் ஏஜென்டா இருந்தாலும் சரி, அவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள ஆக்சிடைஸ் ஆர் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ எப்படி அவங்க ஆக்சிடைஸ் ஆர் ரெடியூஸ் பண்ண முடியும்? ரொம்ப 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 சிம்பிள். ஆல் தே ஹேவ் டு டூ இஸ் தே ஹேவ் டு, அவன் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருந்தா அவன் தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு பக்கத்துல இருக்குன்னா ஆக்சிடைஸ் பண்ணுவான். இதுவே ரெடியூசிங் ஏஜென்ட்னா அவன் தன்னைத்தானே அவன் தன்னைத்தானே இங்க ஆக்சிடைஸ், ஏன் இப்படி வாய் வருது? ஓகே, சோ ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா அவன் தன்னைத்தானே, இப்ப நான் தான் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா நான் ரெடியூஸ் ஆகி பக்கத்துல இருக்கிறவங்கள ஆக்சிடைஸ் பண்ணுவேன். இப்ப நான் ரெடியூசிங் ஏஜென்ட்னா நான் ஆக்சிடைஸ் ஆகி பக்கத்துல இருக்கிறவங்க ரெடியூஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நான் ரெடியூஸ் ஆகி பக்கத்துல இருக்கிறவங்க ஆக்சிடைஸ் பண்ணுவேன், ரெடியூசிங் ஏஜென்ட் நான் ஆக்சிடைஸ் ஆகி பக்கத்துல இருக்கிறவங்க ரெடியூஸ் பண்ணிடுவேன். புரிஞ்சிச்சுங்களா? கிளியர் கிளியர் கிளியர். டே கண்ணா, பஃபர் ஆகுது லேக் ஆகுதுன்னா சொல்லு, சரியா? நான் செக் பண்ணி பாக்குறேன் எதுனால இப்படி நடக்குது. மேபி ரெயின் ஆர் கிளைமேட்டிக் கண்டிஷன்னால இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ் 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 இந்து, இங்க மழை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எங்க நான் வெளியிலேயே போலையே, ஸோ தெரியல. பட் ஆப்வியஸ்லி மழையா தான் இருக்கணும், அதனால தான் இப்படி நடந்திருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததா நம்மளோட எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை பத்தி பார்க்க போறோம். நீ கவலையே படாத, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கான ஈஸியான ட்ரிக்கை நான் உனக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர்ல சொல்லி தருவேன், சரியா? I'll show it to you. இங்கடாவன். சரி, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டருக்கு போகும்போது உனக்கு இவனை பத்தி சொல்லித்தரேன். எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை நீ அங்க பாத்துக்கலாம். இப்போதைக்கு இவனை பத்தி கவலைப்படாத. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ், சரியா? இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை சொல்லு. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன்னா என்ன? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் none other than, சொல்லு பாப்போம். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன்னா என்ன? What is addition of oxygen? Oxidation. Very good. Then இதுல எது redox reaction கிடையாது? இந்த redox reaction கிடையாதுங்கிற மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் நீ ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பரை பத்தி சொல்லித்தரேன். பட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, the correct answer is absolutely option C கண்ணா. ஏன் நீ இங்க ஆக்சிடைசிங் நம்பரை பாக்குற, ஆக்சிடேஷன் நம்பர் ஒரு இடத்துல ரெடியூஸ் ஆகி இன்னொரு இடத்துல இன்க்ரீஸ் ஆச்சுனா மட்டும்தான் இட் கம்ஸ் அண்டர் ரிடாக்ஸ். இங்க அப்படி இருக்காது, அதனால இட் இஸ் நாட் அ ரிடாக்ஸ். ஸோ ஷாலினி கவலைப்படாத கண்ணா, அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நான் ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லிட்டு உனக்கு சொல்றேன், அப்போ உனக்கு புரியும். இப்போதைக்கு இதுக்குள்ள டீப்பா போவேனா, நான் உனக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்டை சொல்லித்தரேன், சரியா? which of the following is not taken place at cathode? கேத்தோட்ல எது நடக்காது? as you know, lone process, ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், அப்ப கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். இங்க எது ரிடக்ஷன் கிடையாது, எது ஆக்சிடேஷன் நீ பார்த்தா போதும். Okay, so yes guys, let me know your answers in the comment section.
Let me know your answers in the comment section, guys. Let me know your answers. Yes, Indu. Kandipa kanna. எல்லாரும் ஆல்ரெடி நீங்க கான்செப்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும், क्वेश्चन பிராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும். கண்டிப்பா இந்த வருஷம் நீட்டா கிராக் பண்ண முடியும். எந்த பார்ட் திருப்பி சொல்லணும் இந்து? which part ராக்கண்ணா? Okay, so the correct answer for this question is இதுல எது ரிடக்ஷன் கிடையாது? ஏன்னா கேத்தோட்ல ரிடக்ஷன் தான் நடக்கும். இதுல எது ரிடக்ஷன் கிடையாது அப்படின்னு பார்த்தேன்னா ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி இஸ் நாட் அ ரிடக்ஷன் ப்ராசஸ். ஏன்னா நல்லா கவனிச்சு பாரு, ஒருத்தர் ரெடியூஸ் ஆகணும்னா யூ ஷுட் ஆல்வேஸ் என்ஷூர் தட் தேர் இஸ் அ கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ரைட்? there is a gain of electron. இப்போ இங்க electron gain ஆகுது, இங்க -3 electron -3 electron, obviously there is an electron gain அப்படின்னு தான் அர்த்தம். பட் இங்க மட்டும் தான் ப்ராடக்ட் எண்ட்ல addition of electron வந்திருக்கு, which means loss of electron. அதனால option B is the right answer. புரிஞ்சிச்சுங்களா? is that clear? இந்து அந்த ஆக்சிடேஷன் நம்பர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, எது ரிடாக்ஸ் இல்ல, அந்த கொஸ்டினுக்கு I'll give you a trick kana. Don't you worry. Okay, கண்டிப்பா அதற்கான ட்ரிக் நான் கொடுக்கிறேன், நீ கவலைப்படாத. Next, in this reaction, the substance that is oxidized is, இதுல எது oxidize ஆயிருக்கு? Based on என்னடா நடக்குது இங்க? ஹலோ டே கண்ணா, நான் பேசுறது கேக்குதா? பஃபரிங் ஆகுது. ஐயோ, டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. just a minute. Just give me 1 minute, Rakana. Okay. Okay, இப்போ போர்டு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். All right, Kanna. So, இப்போ அடுத்ததா the correct answer is absolutely H2S. டே கண்ணா, always remember, இங்க ஆக்சிடைஸ் ஆனது யாருந்தா கேட்டிருக்காங்க? சல்ஃபர். இப்போ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் -2. ஒரு ஆக்சிஜனுக்கு -2னா ரெண்டுத்துக்கு -4. அப்போ சல்ஃபர் +4லேருந்து 0க்கு வந்திருக்கு. ஃப்ரீ ஸ்டேட்னா இட் இஸ் 0. அப்போ கண்டிப்பா உன்னோட H2S மட்டும்தான் ஆக்சிடைஸ் ஆயிருக்கணும். பிகாஸ் H2Sன்னு சொல்லும்போது அந்த இடத்துல சல்ஃபரோட வேல்யூ என்ன? ஹைட்ரஜனுக்கு ஐயோ டே கண்ணா, we will do one thing. Okay, just give me a 5 minutes time. சரியா? நான் எதனால இது நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஹாவ் அ ஷார்ட் லிட்டில் பிரேக். நமக்கு பயங்கரமா லேக் ஆகுது, நான் அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ப்ளீஸ் ஹாவ் அ பிரேக் அண்ட் பி பேக் பை 5:54 ஆச்சா? 6:05. ஓகே, 6:05க்குலாம் வந்துரு, நான் செக் பண்ணி வச்சிடுறேன். சரியா? அண்ட் மறந்துடாதீங்கடா மை டியர் டாக்டர்ஸ், ப்ளீஸ் அசம்பிள் ஆன் டைம். ஓகே, அதுக்குள்ள நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் கண்ணா, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா?
ஸோ என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். am I clear? டி கண்ணா ஆடியோ கிளியராக கேட்குதா? ஹலோ 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 நான் பேசுறது கேக்குதா? டே கண்ணா எனக்கு மெசேஜஸ் காமிக்க மாட்டேங்குதே. வேதாந்த் 11th 12th கண்டிப்பா கண்டிப்பா யுகா, கவலைப்படாதீங்க, வந்துடலாம். நாளைக்கு நம்ம லைவ் 11th and 12th சேனல்ல தான் இருக்கு. ஓகேவா? எஸ் கண்டிப்பா கண்டிப்பா ஜோரோ, டோன்ட் யூ வரி. ஸோ 11th and 12th சேனலுக்கும் நான் வருவேன், நீட் தமிழுக்கும் நான் வருவேன். மாறி மாறி நம்ம வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே எஸ், ஆல் செட். Kanna's question solving sessions are coming soon. Don't you worry. சீக்கிரமாவே வச்சிடலாம். ஓகேவா? ரைட். நாளைக்குள்ள லெசன் என்ன? நாளைக்கு என்ன லெசன் எடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. I planned something, but நீங்க சொல்லுங்க என்ன லெசன் வைக்கலாம்? Which one will be helpful for you guys? I was actually planning for organic. நாளைக்கு ஆர்கானிக்ல தான் ஒரு சாப்டர் முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆல்கஹால், ஃபினால்ஸ் முடிச்சிட்டோம், ஹாலோல்கேன்ஸ், ஹாலோரீன்ஸ் முடிச்சிட்டோம். பட் நீங்க சொல்லுங்க. I was planning for GOC கண்ணா. நான் GOC தான் பிளான் பண்ணியிருந்தேன், லைக் இந்த வீக் GOC எடுக்கலாம் அப்படின்னு. பட் நீங்க சொல்லுங்க, we can look into it. சரியா? சரி வா கான்செப்ட்குள்ள போலாம். இப்போ ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். டே கண்ணா, உன்ட்ட ஒரு எலிமெண்ட் ஆர் மாலிகுல் இருக்கு. அந்த எலிமெண்ட் ஆர் மாலிகுல் ஆக்சிடைஸ் ஆயிருக்கா, ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீ இந்த ஆக்சிடேஷன் யுகா கண்டிப்பா யுகா 40Kங்கிறது இட் இஸ் லைக் பிக் திங் உண்மையிலேயே. பிகாஸ் இந்த சேனல் வந்துட்டு ரொம்ப நாளா ஐடியலா இருந்த சேனல். இப்போ நான் வந்து ஒரு 1 or 2 monthsல இது 40Kக்கு ரீச் ஆயிருக்கு, which is a very very big thing. ஸோ எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, there were days wherein which லைவ்ல ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பீங்க. அப்பவும் நம்ம லைவ் போயிட்டு இருந்தோம். அங்கிருந்து இப்போ ஒரு அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். ஸோ எஸ், கண்டிப்பா ட்ரீட் இருக்கு. ஷோர் கண்ணா, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், அதான் நானும் நினைச்சேன். உங்களுக்கு நான் 11th and 12th எடுக்கக்கூடிய ஒன் ஷாட்ஸ் எல்லாமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸா மட்டும்தான் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸா மட்டும்தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? எஸ். இல்ல சமீரா, அலிஷா, பாஷினி, தேங்க்யூ. பட் அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் யூ கைஸ். பிகாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால தான் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடி இருக்கு. ஸோ கண்டிப்பா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ as well. Alright? எஸ். ஓகேடா கண்ணா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆக்சிடேஷன் நம்பரை பத்தி பார்க்க போறோம். ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன? என்னோட ஒரு மாலிகுல் ஆர் ஒரு ஆட்டம் ஆக்சிடைஸ் ஆயிருக்கா, ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஒரு நம்பர் வடிவத்துல நான் சொன்னேன்னா அதுதான் என்னோட ஆக்சிடேஷன் நம்பர். அதாவது என்னோட நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்க ஆக்சிடேஷனும், ரெடியூஸ் ஆயிருக்குன்னா அங்க ரிடக்ஷனும் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். மேம் எல்லாம் ஓகே மேம், ஆனா யார் யாருக்கு என்னென்ன நம்பரை கொடுக்கணும்? தேங்க்யூ சோ மச் ஷாலினி. ஸோ யார் யாருக்கு என்னென்ன நம்பரை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃப்ரீயா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், அதாவது காப்பர், ஹீலியம், ஜிங்க், அப்புறம் H2, ஓகே, O2, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அண்ட் மாலிகுல்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் will always be equal to 0. ரெண்டாவது, ஒரு சில ஆட்டம்ஸோட ஓகே ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் MgO. இந்த MgOட ஆக்சிடேஷன் நம்பர் as a whole is equal to 0, which means ஆக்சிஜனுக்கு -2னா மெக்னீசியம்க்கு +2 போடணும். அதுக்கப்புறம் இதுவே ஒரு அயானிக் மாலிகுல் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் MnO4 2-. இந்த அயானிக் மாலிகுலோட ஹோல் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது, ஹாய் மணிகண்டன்,
ஹோல் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது -2 இருக்கும், அந்த அயானோட வேல்யூவா இருக்கும். அண்ட் ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் -1. சிமிலர்லி ஹாலஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல -1 இருக்கும். மேம் இது மட்டும் தானான்னு கேட்டேன்னா இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நான் உனக்கு அதை கம்ப்ளீட்டா ஒரு டேபிள் காலமா நான் இங்க கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ எலிமெண்டல் ஃபார்ம்ல ஹைட்ரஜன், ஹீலியம், காப்பர், ஜிங்க் இந்த மாதிரி எல்லாம் எலிமெண்டல் ஃபார்ம்ல வந்தாங்கன்னா அவங்களோட வேல்யூ எப்பவுமே 0. நெக்ஸ்ட் அட்டாமிக் அயான்ஸ் இன் த சென்ஸ் H+, ஹைட்ரஜன் பிளஸ் Na+, இந்த மாதிரி அயனிக் ஃபார்மேட்ல வந்தாங்கன்னா அவங்களோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் அயான் ஆர் த வேல்யூ ஆஃப் சார்ஜ் ஆஃப் த அயான். குரூப் 1 எலிமெண்ட்ஸ் எல்லா ஆல்கலி மெட்டல் எலிமெண்ட்ஸ்க்கும் அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் +1, எல்லா இடத்துலையும் +1. குரூப் 2க்கு எப்பவுமே ஆக்சிடேஷன் நம்பர் +2 தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் +2 தான் இருக்கும். ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டியா, இட் இஸ் ஆல்வேஸ் +1. if in case it is bonded with non-metal, இதுவே அது மெட்டல் கூட பாண்ட் ஆச்சுன்னா அப்போ மட்டும் it is -1. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டியா, ஆக்சிஜன் பெராக்சைடு ஸ்டேட்ல, அதாவது ஆக்சிஜன் இந்த மாதிரி ஸ்டேட்ல வந்துச்சுன்னா அந்த கேஸ்ல அவனுக்கு -1 கொடுப்பேன். மற்ற இடத்துல you will give him -1, -2. அண்ட் சூப்பர் ஆக்சைட்ஸா இருந்துச்சுன்னா, say for example KO2 இந்த மாதிரி K2O இந்த மாதிரி சூப்பர் ஆக்சைடு ஸ்டேட்ல 2 ஆட்டம்க்கு ஒரு ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அந்த கேஸ்ல ஆக்சிஜனுக்கு நீ -12 அப்படிங்கிற வேல்யூ கொடுப்ப. ரைட், பெராக்சைடு அதாவது K2O2 வந்துச்சுன்னா அந்த சைட்ல ஆக்சிஜனோட வேல்யூ ஒரு ஆக்சிஜனுக்கு -1, பெராக்சைட்ல அவனோட வேல்யூ -12 இருக்கும். நெக்ஸ்ட் நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ், பொதுவா எந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டேனாலும் NaCl, MgO, HCl எல்லாரோட காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் நம்பரும் as a whole 0. and ionic compound like MnO4 2- இவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் is equal to the ionic value. புரிஞ்சிச்சுங்களா? டேக்கண்ணா அது ஆப்பிள் பென்சிலோட சார்ஜ் டா, டோன்ட் வரி. Okay, so note it down. டேக்கண்ணா இன்னும் மேக்ஸிமம் ஒரு 2-3 ஹார்ஸ்ல நம்ம முடிச்சிருவோம், சரியா? தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈக்லிபிரியம் சாப்டருக்கு தான் எனக்கு அதிகமான டைம் தேவை, மற்ற சாப்டருக்கெல்லாம் டைமே தேவையில்லை, கடன்னு முடிச்சிருவோம். ஓகேவா? ஒரு சாப்டர் ½ an hour வச்சு நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். Got it? Samira, water as a whole H2O molecule oxidation number 0, but adla oxygen oda oxidation number -2, hydrogen oda oxidation number H2 ku +2 na or hydrogen ku +1. okay va? kandipa Zoro, we just need 6 more likes, so 50 reach panadu kandipa paadren. okay va? yes. அடுத்ததா ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுவ? தேக்கண்ணா நீ நிறைய மெத்தட்ஸ் பேலன்சிங்க்கு யூஸ் பண்ணியிருப்ப, சரியா? பட் ஆனால் நான் உனக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக்கு சொல்லித்தரேன். நீ வந்துட்டு எந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ண வேணாம், சரியா? சிம்பிள் அண்ட் ஈஸியா இந்த ஒரே ஒரு ட்ரிக் சொல்றேன், இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ. ரைட், ஐ வில் கிவ் யூ ஒன் கொஸ்டின். நிலுங்க, ஒரு கொஸ்டின் இங்கே எடுத்து வச்சிருந்தேனே. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute, ஓகே? ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. உனக்கு நீ வந்துட்டு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல போனமா இல்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மெத்தட் 2 + H2O இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இங்க நீ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் MnO4- கோஎஃபிஷியன்ட் ஆஃப் C2O4 2- and H+N ன்னு சொல்லும். and your options are 16, 5, 2,